வணக்கம். ராகுல் காந்தி காங்கிரஸ் உடைய துணைத் தலைவர் ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். அனைத்து அதிகாரங்களும் ஒரு மனிதர், ஒரே மனிதர் கரங்களில் குவிந்திருக்கிறது. யாரை சொல்கிறார்? சாக்ஷாத் பாரத பிரதமர் நரேந்திர மோடியை தான் குறிப்பிடுகிறார். இன்ட்ரெஸ்டிங்லி அதிகார பரவலாக்கல் குறித்து, அதிகார குவியல் அல்ல, அதிகார பரவலாக்கல் குறித்து நரேந்திர மோடி, மத்திய அரசு, அமைச்சர்கள் எல்லாம் ஒரு சில நாட்களுக்கு முன்பாக நடந்த கூட்டத்தில் விரிவாக பேசியிருக்கிறார்கள். இந்த நிலையில் ராகுல் காந்தி இவ்வாறு குற்றம் சாட்டியிருக்கிறார். இந்த குற்றச்சாட்டை வைக்கக்கூடிய ஒரே கட்சி காங்கிரஸ் கட்சி அல்ல, ஒரே தலைவர் ராகுல் காந்தி அல்ல, மற்ற பல கட்சிகளும், மற்ற பல மாநில கட்சிகள், சில தேசிய கட்சிகள் கூட இந்த குற்றச்சாட்டை மோடியின் கரங்களில் அதிகாரம் குவிந்திருக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார்கள். இந்த குற்றச்சாட்டு சரிதானா? மோடி அரசின் அதிகாரம் குவியலா பரவலா? குவிந்திருக்குமேயானால் அது ஆபத்தான குவியலா? விரிவாக இதைத்தான் இன்றைய நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கின்றோம். இது சார்ந்த கூடுதல் விவரங்களை எமது சிறப்பு செய்தியாளர் சலீம் தர முதலில் கேட்போம். ராகுல் காந்தி கேரளாவுல காங்கிரசாரிடம் பேசும்பொழுது என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, நடப்பது பாஜக அரசாங்கம் கிடையாது, நடப்பது மோடியின் அரசாங்கம். அவர் மட்டும்தான் முடிவெடுக்கிறார், அவர்கிட்ட மட்டுமே அதிகாரம் குவிந்து உள்ளன. இந்தியாவுல முதல்ல பாஜக அரசு 1999 இருந்து 2004 அமைந்த பொழுது திரு வாஜ்பாய் கூட அவர் மட்டுமே முடிவெடுக்கல, அடுத்தவங்க சொல்றதை கேட்டுக்கொண்டார். ஆனா மோடி அரசை பொறுத்தவரை பேச எல்லாருமே பயப்படுறாங்க, அவர் மட்டும்தான் பேசுறாரு, அதிகாரம் அவரிடம் மட்டுமே குவிந்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி சரமாரி குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். பாஜகவினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சமீபத்தில் கூட முதலமைச்சர்கள் மாநாடு டெல்லியில நடந்தது. பிரதமர் நரேந்திர மோடி பிளானிங் கமிஷன் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி, அதாவது ஒரு புதிய கமிஷன் ஒன்றை கொண்டு வரணும், இதற்கு மாநிலங்களுக்கு அதிக பவர்ஸ் கொடுக்கணும், மாநிலங்களுக்கு அதிக அதிகாரம் கொடுக்கணும். இன்னும் பேசும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, டாப் டவுன் அப்ரோச் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது, பாட்டம் அப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும். மேல முடிவெடுத்து அது கீழே வரைக்கும் செயல்படுத்த சொல்லி போகக்கூடாது, கீழ இருந்து ஆலோசனைகள் கேட்டுக்கணும், இது மேல வரைக்கும் வரணும். அதனால மாநிலங்களுக்கும் அதிக அதிகாரம் கொடுக்கப்படும் இப்படின்லாம் சொல்லி நரேந்திர மோடி அவர்கள் பேசியிருக்காரு. ராகுல் காந்தி இப்படி பேசுவது நியாயமா அப்படின்னு சொல்லி பாஜக ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. இது மட்டும் இல்ல, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சென்ற 10 வருடம் காங்கிரஸ் தலைமையிலான அரசு தான் இந்தியாவில் நடந்தது. பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் எந்த முடிவை தன்னிச்சையாக எடுக்க முடிந்தது, எந்த முடிவை வெற்றிகரமாக செயல்படுத்த முடிந்தது, அந்த வகையில் பாஜக மெஜாரிட்டியில வந்திருக்கிறதால மோடி தைரியமாக முடிவெடுத்து செயல்படுத்துறார். இதுல என்ன தவறு இருக்க முடியும்? ஏன் ராகுல் காந்தி இப்படி சுட்டிக்காட்டுகிறார் என்று பாஜக நேர் எதிரான வாதத்தை முன்வைத்திருக்கிறார்கள். மக்களுக்கெல்லாம் ஒரு குழப்பம். ராகுல் காந்தி இப்படி சொல்றாரு, பாஜகவினர் இப்படி சொல்றாங்க, எதைத்தான் நம்புறது? இந்த அரசை பொறுத்தவரை அதிகாரம் ஒருவரிடம் குவிந்திருக்கிறதா அல்லது பரவலாக இருக்கிறதா என்ற குழப்பம் மக்கள் மனதில் எழுந்துள்ளதால் இந்த விவாதம் எழுந்துள்ளது. விரிவாக விவாதிப்போம் நேயர்களே. இந்த நிகழ்ச்சியில், இந்த விவாதத்தில் நம்மிடையே பங்கேற்கிறார்கள் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த அதனது தேசிய செய்தி தொடர்பாளர் ஜோதிமணி அவர்கள். மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு நமது விவாதத்தில் இடுகிறார். அவரை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த திரு கல்யாண்ராமன் அவர்கள் நிகழ்ச்சியில் இணைகிறார். அவரை அன்போடு வரவேற்கின்றோம். இன்னும் சற்று நேரத்தில் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் திரு பகவான் சிங் அவர்களும் இணைய இருக்கிறார். முதல் கேள்வி ஜோதிமணி அவர்களுக்கு. வாஜ்பாய் அரசாங்கம் உட்பட முந்தைய அரசாங்கங்கள் போலல்லாமல் ஒரு மனிதர் கையில் அதிகாரம் குவிக்கப்பட்டிருக்கிறது என்பதை சொல்கிறார் காங்கிரஸ் கட்சியுடைய துணைத் தலைவர் ராகுல் காந்தி. இந்த ஒரு குற்றச்சாட்டில் முகாந்திரம் இல்லாமல் இல்ல, மெரிட் இல்லாமல் இல்ல, இதுல விவாதிக்கப்பட வேண்டிய பல அம்சங்கள் இருக்கிறது. ஆனால் எழுந்திருக்கக்கூடிய கேள்வி, இது பற்றி பேசுவதற்கு காங்கிரசுக்கு தார்மீக உரிமையும் நிலையும் இருக்கிறது. காங்கிரசுக்கு மட்டும்தான் தார்மீக உரிமையும் நிலை இருக்கு, ஒரு மனிதர் சார்ந்த அரசியல் இருக்குங்கிற ஒரு குற்றச்சாட்டு. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா நேரு பீரியட்ல இருந்தே நீங்க வந்து கான்ஸ்டிடியூஷன், காந்தி வந்து ஆல் பவர் பிலாங்ஸ் டு பீப்புள் தான் சொன்னாரு. அது நேரு அதுக்கப்புறம் அந்த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளில நீங்க வந்து அதை டிராஃப்ட் பண்றப்ப டிராஃப்டே வந்து இந்திய அரசாங்கத்தோட சாவரனிட்டியும் அத்தாரிட்டியும் should be driven from peopleங்கறத அவங்க பாயிண்ட். இப்ப நேரு அன்னைக்கு நீங்க இருந்த மாசிவ் மெஜாரிட்டியில நேரு நினைச்சு, அவர் ஒரு மிகப்பெரிய அறிவாளி, இன்டெலெக்சுவல், சுதந்திர போராட்ட பின்னணியில வந்து அனுபவசாலி, அப்படி இருந்தும் கூட அவரோட மந்திரி சபையை நீங்க பாருங்க. ஒரு எக்ஸாம்பிள், ஃபேக்ட்ஸ் வில் ஸ்பீக் ஆன் இட்ஸ் ஓன். மௌலானா சர்தார் வல்லபாய் பட்டேல், மௌலானா அபுல் கலாம் ஆசாத், ராஜாஜி, பாபு ஜெகஜீவன் ராம், அம்பேத்கர், அவர் காங்கிரஸ்காரர் கிடையாது, காங்கிரஸை கடுமையாக விமர்சனம் செய்தவர், சண்முகம் செட்டியார், ராஜ்குமாரி அம்ரித் கவுர், மத்தாய், சி டி தேஷ்முக், பல்தேவ் சிங், கோபால்சாமி ஐயங்கார்,
இவங்க பத்தாம ஜெயபிரகாஷ் நாராயணன் எதிர்கட்சியை சேர்ந்த ஜெயபிரகாஷ் நாராயணனுக்கும் நேரு ஆஃபர் பண்றாரு, நீங்க வாங்கன்னு சொல்லி. 1956ல ஆஃபர் பண்றாரு, 47ல ஆஃபர் பண்றது ஜெயபிரகாஷ் நாராயணன். 47ல இருந்தது எலெக்டட் கவர்மெண்ட் இல்ல, அதனால உள்ளடக்கிய ஒரு கவர்மெண்ட் காந்தி சொல்றாரு. எலெக்டட் கவர்மெண்ட் நான் படிக்கிற மினிஸ்ட்ரி. ரெண்டாவது இந்திரா காந்தி மினிஸ்ட்ரியில கூட நீங்க பாத்தீங்கன்னா மொராஜி தேசாய், குல்சாரிலால் நந்தா, சவான், ஸ்வரன் சிங், சி சுப்பிரமணியம், எஸ்.கே. பாட்டீல், கோவிந்த மேனன், பக்ருதீன் அலி அகமத், இந்த மாதிரி மோகன் குமார் மங்கலம், இந்த மாதிரி குஜராத் இந்த மாதிரி காங்கிரஸ் இது சார்ந்து பேசுறதுக்கு தார்மீகம் ஒரு மனிதர் கையில அதிகாரம் இருக்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டை மக்கள் கையில் அதிகாரம் அப்படிங்கிறது நீங்க சொன்னதா சொல்லுங்க. எந்த கட்சி இந்திரா இஸ் இந்தியா என்று சொன்ன இல்ல ஒரு நிமிஷம், கான்செப்ட்ங்கிறது ஒண்ணு. நீங்க முழுக்க பேச விடுங்க. இது மந்திரி சபை மட்டும் வச்சு ஒரு அரசாங்கம் ஜனநாயகமா இருந்தது, அதிகாரத்தை பரவலாக்கிடுச்சு நம்ம சொல்ல முடியாது. நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் யுனிவர்சல் பிரான்சைஸ். நேரு பிரைம் மினிஸ்டர் ஆனப்ப ஓட்டே கொடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க. ரெண்டாவது ஒரு ஜமீன்தாரி முறையை ஒழிக்கிறாரு. ஜமீன்தாரி முறை தான் மக்கள் கிட்ட இருந்து கண்ட்ரோல எடுத்துட்டு இருக்கு. அது மட்டும் லேட்டஸ்டா நீங்க சொல்லணும்னா ராஜீவ் காந்தி பஞ்சாயத்து ராஜ் கொண்டு வராரு. நீங்க பாத்தீங்கன்னா ராஜீவ் காந்திக்கு இருந்த மந்திரி சபை அவரோட மேசிவ் மெஜாரிட்டி 410 சீட் அவர்கிட்ட சொல்றீங்க. சாஸ்திரிய சொல்றீங்க, ஏன் ராஜீவ் காந்தி போயிட்டீங்க? இந்த நாட்டுடைய அரசியல் அமைப்பு சட்டத்தை ஸ்தம்பிக்க செய்து அவசர நிலை கொண்டு வந்தது அப்படிங்கிறது ஒரு மனிதரால் எடுக்கப்பட்ட முடிவா, பொது வாக்கெடுப்பு நடத்தி எடுக்கப்பட்ட முடிவா, குறைந்தபட்சம் அமைச்சரவையாவது எடுத்த முடிவு? நான் பதில் சொல்றேன். இதே இந்திரா காந்தி தான் பேங்க் நேஷனலைஸ் ஆக்கி அதுக்கான ஆக்சஸ் எல்லாரும் கொடுக்கணும்னு சொன்னாங்க. எமர்ஜென்சி தவறு என்று இந்திரா காந்தி உணர்ந்து, ஒரு மனிதரின் கையில் அதிகாரம் குவிவது தவறு என்று இந்திரா காந்தி உணர்ந்து அதை ஒப்புக்கொண்டு பிறகு எந்த இடத்துல ஐம் சாரி எமர்ஜென்சி இஸ் ராங், நான் இந்த நாட்டுக்கு ஒரு பெரிய தீங்கை இழுத்து விட்டேன் என்று உணர்ந்ததுனாலதான் ரெண்டாவது டைம் மக்கள் தவறு என்று அவங்க உணர்ந்து ஒப்புக்கொண்டதுனால ரெண்டாவது டைம் மக்கள் அவங்களை மேசிவா தேர்ந்தெடுத்தாங்க. சொல்ல வர்றதுன்னா காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து மக்கள் அதிகாரம் பரவலாக்கப்பட வேண்டும் காங்கிரஸோட கான்செப்ட். இவ்வளவு ப்ரூவன் ரெக்கார்ட் பஞ்சாயத்து ராஜ் தோக்கடித்தாங்களா இது காங்கிரஸ் கட்சி இந்த முறை? இல்ல, காங்கிரஸ் கட்சி சில தவறுகளை செய்திருக்கிறது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு கட்சி சுய பரிசோதனை செய்து கொள்ளவில்லை என்றால் மிக நிச்சயமாக பாதிக்க. ராகுல் காந்தி என்ன சொன்னார் 2006 அப்படின்னா, அரசியல் காங்கிரஸ் கட்சிக்குள்ள அதிகாரம் கொஞ்சம் பேர்கிட்ட குவிஞ்சு கிடக்குது. அரசியல் கட்சிக்குள், காங்கிரஸ் கட்சிக்குள் யார் வர வேண்டும், யார் பதவிக்கு வர வேண்டும் என்பதை கட்சிக்காரர்கள் முடிவு செய்வதை மத்தவங்க முடிவு செய்யறாங்கன்னு சொல்லித்தான் 2006 இளைஞர் காங்கிரசுக்கும் மாணவர் காங்கிரசுக்கும் தேர்தல்களை நடத்தினால் இன்னைக்கு வரைக்கும் தேர்தல்கள் நடக்குது. ஒரு கட்சி அதிகாரம் காங்கிரஸ் கட்சி தான் பரவலாக்கம் சொல்லுது. கான்சென்ட்ரேட் ஆகிறப்ப திருப்பி அது கான்சென்ட்ரேட் ஆகிறது தவறு என்பதை ஒவ்வொரு முறையும் உணர்ந்து மக்கள் மத்தியில் நிக்குது. ராகுல் காந்தி பவரை கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கிறது. கவர்னர்களுடைய உதவியோடு மாநில அரசாங்கங்கள், தமிழக அரசு உட்பட கலைக்கப்பட்டிருக்கிறது. நீதித்துறையில என்ன செய்யப்பட்டிருக்கிறது? இந்த ஒரு குற்றச்சாட்டுக்கு ஏதோ காங்கிரஸ் ஒரு ஹோலி கவ் போலவும், இது பிஜேபி அரசாங்கம் தான் இதை செய்வது போலவும், மோடி தான் ஒரு பர்சனாலிட்டி கல்ட்ட கொண்டு வருகிறார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அப்படிங்கிறது பொருத்தமானதா? காங்கிரஸும் தவறு செய்திருக்கிறது. காங்கிரஸ் தவறே செய்ய 60 ஆண்டு கால அரசாங்கத்தில் ஒரு அரசாங்கம் தவறே செய்யணும், அது வேலை செய்யலன்னு அர்த்தம். 60 ஆண்டு காலத்துல ஒரு அரசாங்கம் ஓரிரு தவறுகளை செய்து அதிலிருந்து பாடங்களை கற்றுக்கொண்டிருக்கிறது. நீங்க எமர்ஜென்சிக்கு அப்புறம் ராஜீவ் காந்தி, இந்திரா அரசாங்கத்துக்கு அப்புறம் ராஜீவ் காந்தி வந்தப்ப 410 பேர் எம்பி இருக்கிறப்ப அவர் பஞ்சாயத்து ராஜ் கொண்டு வரது முடிவு பண்ணார். திரு கல்யாண்ராமன் அவர்கள்ட்ட கேட்க வரும். இந்த குற்றச்சாட்டை ராகுல் காந்தி மட்டும் சொல்லல, காங்கிரஸ் கட்சி மட்டும் சொல்லல, வாஜ்பாய் போலல்ல மோடி. ஒரு கலெக்டிவான டிசிஷன் எடுக்கக்கூடியவர், அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடியவர் ஒரு வாஜ்பாய். கருத்தொற்றுமையின் அடிப்படையில் தான் ஆட்சி நடத்த வேண்டும் அப்படிங்கிறது வாஜ்பாயுடைய எண்ணமாக இருந்தது. ஆனால் மோடி அப்படி அல்ல, எதையுமே தன்னை மையப்படுத்தி இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார் அப்படிங்கிறது மிக பரவலான ஒரு குற்றச்சாட்டு. நீங்க ரொம்ப எளிமையா அதை சொல்லிட்டு போயிடலாம், அவருடைய ஸ்டைல் அப்படி, இவருடைய ஸ்டைல் அப்படி அப்படின்னு. இது this aspect, இந்த மாதிரியான ஒரு கன்சென்சஸ் அப்படிங்கிறது it is an essence of democracy. ஒரு கன்சென்சஸின் அடிப்படையில் தான், இது ஒரு கருத்தொற்றுமையின் அடிப்படையில் தான், ஒரு பரவலாக்கப்பட்ட அதிகாரத்தின் அடிப்படையில் தான் நரேந்திர மோடி ஆட்சி நடக்கிறது என்று உங்களால் சொல்ல முடியுமா? நிச்சயமாக சொல்ல முடியும். ஏன்னா இப்ப நம்ம இதுல கவனிக்க வேண்டிய அம்சங்கள் ஏதோ ஒரு பர்சனாலிட்டி ஒருத்தர் இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டாரு, அவர் ஸ்ட்ராங் டெசிஷன்ஸ் எடுக்கிறாரு அப்படின்றதனுடைய அடிப்படையில, அனுமானங்களின் அடிப்படையில் இந்த குற்றச்சாட்டு சொல்லப்படுது. என்ன
அனுமானங்களின் அடிப்படையிலான குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லணுமான்றது ஒரு பெரிய கேள்வி. அதுக்குள்ள நான் போல. ஏன்னா மனிதனுடைய நடவடிக்கைகளை நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அவங்க அதிகார குவிப்பை விரும்புகிறார்களா இல்ல பரவலை விரும்புகிறார்களா அப்படின்னு. இன்னைக்கு பிளானிங் கமிஷன் எடுத்து போட்டுட்டு அதுக்கு மாற்றா ஒரு அமைப்பை கொண்டு வரணும்னு அரசாங்கம் ஆசைப்பட்டிருக்கு. அதுக்கான முன்முயற்சியில் ஈடுபட்டு இருக்கு. எல்லா மாநில முதல்வர்களும் கிட்டத்தட்ட 90% மாநில முதல்வர்கள் ஏத்துக்கிறாங்க. என்ன காரணம்னா பிளானிங் கமிஷன் கூட இந்த அதிகார குவிப்புக்கு ஒரு காரணியா இருந்துட்டு இருக்கு அப்படின்றதுனால மக்களாலிருந்து கிடைக்கும் வரி பணம் திரும்ப மக்களுக்கு போய் சேர வேண்டும். அதற்கு 50% மேல் மாநிலங்கள் கையில் திரும்ப கொடுக்கப்பட வேண்டும் ஒரு கான்செப்ட சொல்றாரு. அத மிக சாதாரண தமிழ்நாடு உட்பட ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் சென்றிருந்தார். பிளானிங் கமிஷனை பரவலாக்கிறதுக்காக செய்யறாரு. குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் என்ன காரணத்தினால கலைச்சாரு? பல அமைச்சர்கள், பல்வேறு துறைகளுடைய அமைச்சர்கள், பல மைண்ட்ஸ் கலெக்டிவா பல முடிவுகளை எடுத்துட்டு இருந்தது. அது ஏன் கலைச்சாரு? இதுல நம்ம பார்க்க வேண்டிய அம்சம் நேர விரயம் ஒரு எலிமெண்ட் இருக்கு. என்ன குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஒரு விஷயத்தை அணுகிறதுக்கும் அந்தந்த கோர் மினிஸ்ட்ரி அந்த இஷ்யூ எடுத்துட்டு பண்றதுக்கும் நிறைய வித்தியாசம். இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பல அம்சங்கள் இருக்கு. தெரிஞ்சுக்க வேண்டிய பல அம்சங்கள் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா பிளானிங் கமிஷன் அப்படின்னு நான் திரும்ப அதுக்குள்ள வர்றேன். இது இந்த ரஷ்யா சைனால இருந்து இவங்க கடன் வாங்கிக்கிட்ட ஒரு மாடல். அது இந்தியால ஒர்க் பண்ணல. ஒரு குறுகிய காலகட்டத்தில் மட்டும் வேலை பண்ணுச்சு. கிரீன் ரெவல்யூஷன் பீரியட்லயும் வாஜ்பாய் காலத்துல கூட இதை மாற்றலாம் அப்படின்ற ஒரு படிப்பினை கொடுத்த காலகட்டம் அது. 2004 ஒரு வேலை திரும்ப வந்திருந்தா நிச்சயம் மாத்திருக்கிறது. பிளானிங் கமிஷனை மாத்தணும்னு வாஜ்பாயோ இல்ல அது அந்த 6 வருட காலம் ஒரு படிப்பினை காலகட்டம். என்ன முதல் முறையா அப்பதான் பாரதிய ஜனதா ஆட்சி வந்திருக்கு. அந்த காலகட்டம் ஒரு சரியான காலகட்டம் படிப்பினைக்கு. பிறகு 2004 நிச்சயமா மாத்திருப்பாங்க. இது இதுக்கான ஹிண்ட் பிஜேபி முன்னாடியில இருந்தே கொடுத்துட்டு இருக்கு. பிளானிங் கமிஷனை மாத்துவோம் அப்படின்னு இன்னைக்கு வந்த பிறகு மாத்திருக்கு. நம்மளுடைய மேனிபெஸ்டோல இருக்கிற ஒரு விஷயம். அதிகார குவிப்புன்னா என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். முதல்ல நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா, ராபர்ட் வாத்ரா, இப்படி ஒரு குடும்பத்து கையில ஆட்சியும் அதிகாரையும் பணபலத்தையும் உருவாக்குவது என்பதுதான் அதிகார குவிப்பு. நாட்டு மக்களுக்காக சேவை செய்வதற்காக ஒரு பிரைம் மினிஸ்டர் ஸ்ட்ராங்கான டெசிஷன்ஸ் எடுக்கிறாருன்னா அதுக்கு பேர் அதிகார குவிப்பு கிடையாது. திரு பகவான் சிங் அவர்கள்ட்ட கேட்க இருக்கின்றேன். மூத்த பத்திரிகையாளர் திரு பகவான் சிங் அவர்கள்ட்ட பரவலா சொல்லப்படக்கூடிய குற்றச்சாட்டு மோடி அரசாங்கம் ஒரு சென்ட்ரலைஸ்டு லீடர்ஷிப்பை தன்னுடைய கவர்னிங் பேட்டர்னாக வைத்துக் கொண்டிருக்கிறது அப்படின்னு. இது சரி என்று இந்த ஒரு குற்றச்சாட்டு சரி என்று எடுத்துக்கொண்டாலும் கூட மோடி இப்படித்தானே முன்பும் இருந்திருக்கிறார். குஜராத் சீஃப் மினிஸ்டரா இருக்கும்போது அவருடைய ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கிங் அப்படிங்கிறது இப்படித்தான் இருந்திருக்கிறது. பிரச்சாரத்திலும் கூட அவர் தான் ஒரு முக்கியமான பிம்பமாக பாரதிய ஜனதாவால் முன்னிறுத்தப்பட்டிருக்கிறார். எந்த இடத்திலும் நான் ஒரு கன்சென்சஸ் அடிப்படையில் ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுவேன் அப்படிங்கறத தன்னுடைய பிளாங்கா மோடி முன்னிறுத்தியதில்லை. மோடி இப்படித்தான் தெரிஞ்சுத்தானே மக்கள் அவர்களுக்கு வாக்களித்திருக்காங்க. என்னங்கிற போது எவ்ரி திங் இஸ் லவுட் அண்ட் ஓபன் அப்படிங்கறத புரிந்துக்க முடியும். இது முன்பும் தெரிந்த ஒரு விஷயம் தான். ஹரி, நம்ம ரெண்டு விஷயங்கள் இதுல. ஒன்னு என்னன்னா, பாரத பிரதமர் இஸ் ஹி ஃபங்க்ஷனிங் கான்ஸ்டிடியூஷன் படியா நடந்துக்கிறாரா, கவர்னன்ஸை கண்டக்ட் பண்றாரா அப்படின்றது ஒண்ணு. ரெண்டாவது, ஒரு டெமோக்ராட்டிக் லீடர் எல்லாருடைய கருத்தும் கேட்டு செய்யறாரா, செயல்படுறாரா அப்படின்றது இன்னொன்னு. பொலிட்டிக்கலி ஐ டோன்ட் திங்க் இப்போ எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டிஸ் இதுக்கு மீது நம்ம பார்த்திருக்கோம். அவங்களுக்கு அரசாங்கத்தில் ஒரு பதவியும் பொறுப்பும் இருக்காது, பொறுப்பு எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா பின்னணியிலிருந்து எல்லாமே அவங்க சொன்னபடி அவங்க எண்ணின படிதான் நடக்க வைப்பாங்க. அந்த மாதிரி இப்போ ஒன்னும் நாங்க பாக்குறது என்னால பார்க்க முடியல. கான்ஸ்டிடியூஷன் யார் அந்த கான்ஸ்டிடியூஷன் நடந்திருக்கு போன அரசாங்கத்தில் UPA 1 and 2ல. Everybody knows Sonia Gandhi was an extra constitutional authority இல்லையா? I see. அந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி இல்லங்கறீங்களா? இதுல இன்னொன்னு என்னன்னா, பாலிடிக்ஸ் இன்னைக்கு இல்ல. அது மட்டும் இல்ல, இப்ப பாலிடிக்ஸ்ன்றது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி நடத்தலாம். ஒவ்வொருடைய பாணி, ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங் மாறப்படலாம். நீங்க
மோடி வாஜ்பாய் மாதிரி செயல்படலையே அப்படின்னு நம்ம குற்றம் சொல்ல முடியாது. அவர் கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக அவரு ஒரு எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டியா யாராச்சும் உருவாக்கினாருன்னா அதுக்கு குற்றம் சொல்லலாம், குறை சொல்லலாம். இல்ல கான்ஸ்டிடியூஷன் சொல்லபடி ஏதாவது பிரைம் மினிஸ்டர் ஆக்ட்ஸ் அதாவது அவருடைய கேபினெட் மீட் பண்ணுவாங்க ஆன் இம்பார்ட்டன்ட் இஷ்யூஸ், அதோடைய அட்வைஸ் எடுத்து நடப்பார் அப்படின்றது ஒரு செயல்பது. அதுல ஐ டோன்ட் திங்க் தேர் இஸ் எனிதிங் ராங் இன் வாட் மோடி இஸ் டூயிங் நவ். இதுல என்னன்னா மோடி என்னன்னா பிஜேபி ரொம்ப தெளிவா எலெக்ஷனுக்கு முன்னாடியே மோடி தான் எங்களுடைய பிரைம் மினிஸ்டீரியல் கேண்டிடேட் அப்படின்னு அறிவிச்சு மக்கள் கிட்ட போயிருக்காங்க. மக்கள் இந்த அளவுக்கு பிஜேபிக்கு வாக்களித்து இவ்வளவு சீட்டு கொடுத்தது மோடிக்கு கொடுத்திருக்கு. ஆகையால இப்ப நம்ம என்னன்னா மோடி எல்லாமே தனிப்பட்ட தனிச்செயலா நடந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றதுல அர்த்தம் இல்ல. முதல் முறையாக நான் என்ன பல ஆட்கள் கிட்ட பல இன்ஸ்டிடியூஷன் காலேஜஸ்ல கூட நான் பேசி ஐ ஹவ் ஷேர்ட் தி தாட்ஸ் வித் ஸ்டூடெண்ட்ஸ், மற்ற மக்கள் கிட்ட பேசிட்டு அதை பத்தி அவங்க என்ன சொல்றாங்க, முதல் முறையாக இது ஈவன் மை ஃப்ரெண்ட்ஸ் இன் அமெரிக்கா போன் பண்ணி சொன்னாங்க, முதல் முறையாக எங்களுக்கு ஒரு பெருமையா இருக்கு, ஒரு சந்தோஷமா இருக்கு. நம்ம பாரத பிரதமர் பாருங்க சைனா எதிர்த்து அப்படி ஒரு நெஞ்ச நீட்டு பேசுறாரு. கவர்மெண்ட்ல ராகுல் காந்திக்கு முன்னாடியே பேச முடியல அப்படின்றாங்க. பகவான் சிங் ஒரு மூத்த பத்திரிகையாளர் சைனா முன்னாடி வந்து இந்திய வரலாற்றுல நான் பகவான் சிங் உங்களுக்கு இந்த கேள்வி வைக்கிறேன். இந்திய வரலாற்றுல ஒரு சைனாவுடைய அதிபர் கூடவே ஆர்மியும் கூட்டிக்கிட்டு வந்த ஒரே வரலாற்று மிக்க சம்பவம் 56 இன்ச் என்று பகவான் சிங் போன்ற மூத்த பத்திரிகையாளர்களால் ஆற்றலுள்ள பிரதமர் என்று புகழப்படுகிற மோடி அவர்கள் காலத்துல நடந்தது. ஒரு அதிபர் அந்நிய நாட்டுக்கு விருந்துக்கு வர்றப்ப ஆர்மியும் கூட்டிக்கிட்டு வந்து கூடவே இருக்கிறதா உங்களை மாதிரி மூத்த பத்திரிகையாளர் ஆற்றல் உள்ள பிரதமர் நீங்க சொன்னீங்கன்னா இந்த நிலைமை வந்து ரொம்ப சாரின்னு சொல்றத தவிர வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அதோட சைனீஸ் இன்கர்ஷன் வந்து மல்டிபிள் ஃபோல்ட் அதிகரிச்சிருக்குது, வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அவர் சொன்னாருன்னா அவர் பிஜேபியோட ஸ்போக்ஸ் பர்சன் நான் ஏத்துக்குவேன். ஆனா நீங்க சொல்றத வந்து நான் ஏத்துக்க முடியாது. நீங்க வந்து ஒரு நடுநிலையான பத்திரிகையாளராக தான் கருத்து சொல்ல முடியும். சைனீஸ் இன்கர்ஷன் வந்து பல விவாதங்களை இங்க எழுத்துச்சு. எவ்வளவோ சொல்லி வந்து அவங்க அதிபர் போயும் 7 நாள் கழிச்சு தான் சைனீஸ் ஆர்மி போச்சுங்கிறது ஆன் ரெக்கார்ட் நம்ம எல்லாரும் பார்த்தோம். அவர் சொன்ன இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இன்னைக்கு வந்து ஒரு மனிதர் கையில அதிகாரம் குவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதமர். ஆனா கேபினெட்ல இல்லாத ஒருத்தர் கேபினெட் கூடி முடிவெடுத்த ஒரு விஷயத்த நான்சென்ஸ் சொல்வதும் குப்பையில தூக்கி எறியணும் அப்படின்னு சொல்ற ஒரு நிகழ்வு நீங்க ஒரு எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி RSS சொன்னாலும் கூட அந்த மாதிரி நேரடியான ஒரு குற்றச்சாட்டு சொல்றேன். அதுக்கு பதில் சொல்றேன். முதல்ல இவர் சொன்னதுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். இவர் வந்து நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி இவங்க எல்லாம் இருந்தாங்கன்னு சொல்றாரு. இவங்க எல்லாம் வந்து ஒன்னு செல்ஃபா வந்து ஒரு எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணி இவங்க எல்லாம் தன்னை பிரைம் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டவங்க. இன்றைய வரைக்கும் நேருவுக்கு கிடைத்த மெஜாரிட்டியோ, இந்திரா காந்திக்கு கொடுக்கப்பட்ட மெஜாரிட்டியோ, ராஜீவ் காந்திக்கு கொடுக்கப்பட்ட மெஜாரிட்டி எல்லாம் மக்கள் கொடுத்த மெஜாரிட்டி, அவர்களால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட. நான் அப்படி சொல்லல, நீங்க அப்படி சொல்ல விரும்பினா அது உங்க வார்த்தையா சொல்லுங்க, நீங்க என் வாயில போட வேண்டாம். ரெண்டாவது வந்து இது வந்து அவ்வளவு நம்பர்கள் கொடுக்கப்பட்ட பிரைம் மினிஸ்டர்கள் எப்படி வேலை செஞ்சாங்கன்னா நான் சொன்னேன். மிகப்பெரிய மெஜாரிட்டியோட 17 ஆண்டு காலம் பிரதமராக இருந்த நேரு மிகப்பெரிய டெமோக்ரஸியோட நடந்துகிட்டா. நவாஸ் மினிஸ்ட்ரி எப்படி இருந்து அவர் என்ன மாதிரியான டெமோக்ராட்டிக் ஆட்சியோட 10 பேர் தான் இருந்தாங்க எதிர்கட்சியா, 10 பேர் இருந்த எதிர்கட்சியை வந்து கேட்டுதான் நடத்தினார். முந்தா நேத்து 90 பில் புல்டோஸ் பண்ணிருக்காங்க பாராளுமன்றத்தில். ஆட்சி எப்படி நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்க வந்து ஒரு சைடு எடுக்கணும்னா நீங்க எடுக்கலாம். I have no objection. That's your right, your entitlement. Let me finish first. இல்ல ரெண்டாவது இந்திரா காந்தி வந்து எமர்ஜென்சி தவறுன்னு ஒப்புக்கணும். இந்திரா காந்தி பேங்க் நேஷனல் இப்ப இவங்க வந்து சொல்றாங்க அதிகாரம் பரவலாக்கணும்னா அதிகாரத்தை வந்து மோடி வந்து இந்த கையில இருந்து இந்த கைக்கு மாத்திக்கிறது இல்ல, பிளானிங் கமிஷனை தூக்கி பைனான்ஸ் மினிஸ்ட்ரியில போல. அதிகாரத்தை பரவலாக்குவது என்பது அதிகாரம் அரசாங்கத்தின் உயர்மட்டத்திலிருந்து மக்களின் கைக்கு போறதுக்கு பேர் தான் அதிகார பரிமாற்றம். ஒரு அதிபர் அரசியல் கட்சியின் தலைமைகளில் இருந்து தொண்டர்களுக்கு போவதுதான் அதிகார பரிமாற்றம். அதிகார பரிமாற்றம் என்னன்னே இவங்க தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. பிளானிங் கமிஷனை கலைக்கிறதுங்கிறது ஒரு அரசாங்கத்துடைய நடவடிக்கை, அது அதிகார பரிமாற்றம். ரெண்டாவது மோடி அவர்களை வந்து அவங்க பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ண ஒன்னும் அப்ஜெக்ஷன் கிடையாது எங்களுக்கு. ஏன்னா எல்லா ஒரு கட்சியும் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இப்ப நேரு அறிவிச்சிருக்காங்க, இந்திரா காந்தி அறிவிச்சிருக்காங்க,
மன்மோகன் சிங் பிரைம் மினிஸ்டர் கேண்டேட் அறிவிக்கப்பட்டிருக்கு. அதுல ஒண்ணு பிரச்சனை கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா, அதற்கப்புறம் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் இப்ப வந்து நீங்க பாத்தீங்கன்னா என்ன செஞ்சிருக்காரு இவர் 7 மாசத்துல அதிகாரத்தை குவித்து வச்சு. நீங்க சொல்ற மாதிரி இன்டர் மினிஸ்டரியல் குரூப் நடக்க கிடையாது. எந்த மினிஸ்டர் வந்து சொந்தமா செயல்பட முடியல. ஒரு வீடு இருக்குதுன்னா அங்கேயே 10 வேளை 10 பேர் பிரித்து செய்யணும். இவ்வளவு பெரிய இந்தியாவுடைய மினிஸ்ட்ரியில அவ்வளவு பெரிய மினிஸ்ட்ரி ஒரே பிரைம் மினிஸ்டர் தான் நடத்துவாரு. எப்படி நிர்வாகம் 7 மாதமாக நீங்க நடந்த ஒரே ஒரு வேலையை சொல்லுங்க. பல விஷயங்கள் இன்னைக்கு பிஎம்ஓ ட்ரிவனாகத்தான் இருக்கிறது. இன்னைக்கு நம்ம ஒரு கேபினெட் சிஸ்டம் இருக்கிறது, பார்லிமெண்ட் இருக்கிறது. இதை தாண்டி அதிகாரிகள் எல்லாம் என்டர் ரிப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு தன்னை சுற்றியே, பிஎம்ஓவை சுற்றியே, பிரைம் மினிஸ்டர் சுற்றியே பல விஷயங்கள் நடக்கும் பொழுது இது ஒரு ஆரோக்கியமான ஒரு முறையா அப்படிங்கிறது தான் கேள்வி. இல்ல, இது மறுபடியும் சொல்றேன், இதெல்லாம் அனுமானத்தின் அடிப்படையிலானது. அது இல்லன்றதுக்கு ஒரு சின்ன உதாரணத்தில் நான் சொல்றேன். மெட்ராஸ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் உடைய மீட்டிங் சென்னையில் நடக்குது. நிதின் கட்கரி வந்திருக்காரு. அவரோட பேசிட்டு இருக்கோம். அவரே வந்து மேடையிலையும் பேசுறாரு. அப்போ அவர் சொல்றாரு, இந்த நிமிஷம் நான் 50,000 கோடி மதிப்புள்ள சாலைகளை தமிழ்நாட்டில் அப்ரூவ் பண்றதுக்கு தயார். தமிழ்நாடு அரசுங்க ஒத்துழைக்கணும். இந்த நிமிடம் நான் தயார், பேப்பர்ஸ் ரெடி, டாக்குமெண்ட்ஸ் ரெடி, நான் பண்றேன் அப்படின்னு ஆஃபர் பண்றாரு. அந்த நிமிஷம் அந்த அளவுக்கு கையில வந்து நகைப்பிற்குரிய விஷயம் இது. என்ன இந்த மாதிரி அனுமானத்தின் அடிப்படையிலான வாதம்ன்றது மிக நகைப்பிற்குரிய விஷயம். இன்னொரு உதாரணம் சொல்றேன். இதெல்லாம் சாதாரண உதாரணங்கள், ஆனா பிரமாதமான உதாரணங்கள். ஒரு விதத்துல ஐபிசியில செக்ஷன் 303 ஒண்ணு வந்து மாத்திட்டாங்க ஒரு காலத்துல. 1983 கோர்ட்டுடைய இன்டர்வென்ஷன்ல மாத்தினாங்க. கோர்ட்டுடைய இன்டர்வென்ஷன்ல காங்கிரஸ்க்கு வந்து எந்த விஷயம் சமுதாயம் சம்பந்தப்பட்டது, அதுக்கு என்ன மாதிரி முடிவுகள் எடுப்பது தெரியாததுனால கோர்ட்டுடைய இன்டர்வென்ஷன் மூலமா தான் பெரும்பாலான பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டிருக்கு. பிளாக் மணி இன்னைக்கு வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆனது கூட அந்த காரணத்தினாலதான். ஆனா இன்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட் 309 நிறைய கொண்டு வந்துட்டீங்களோ பிளாக் மணி. ரெக்கவர் ஆயிருக்கு உங்க தகவலுக்காக. என்ன இந்த தகவல் நீங்க ஃபாலோ பண்ணீங்களான்னு எனக்கு தெரியல. நான் சொல்லி முடிச்சேன், நீங்க பேசும்போது டிஸ்டர்ப் பண்ணல. இன்னைக்கு இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் வந்து சூசைட் இஸ் நோ மோர் அ கிரைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த ஏற்கனவே வந்து வாழ்க்கையுடைய கடைசி கட்டத்துக்கு போய் தான் ஒருத்தர் சூசைட் பண்றான். அதாவது என்னன்னா இப்படி ஒரு புரியல இந்த விஷயத்தை புரியுங்க. இது வந்து சமுதாயம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். ஒரு சாதாரண விஷயம்னு நீங்க நினைக்கலாம். இல்ல சாதாரண விஷயமாக இல்ல, இதற்கும் அதிகார பரவல் இருக்கு. அதுக்காக தான் நான் வர்றேன். நான் என்ன இது வந்து லா மினிஸ்ட்ரி சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த முடிவு. ஆனா சமுதாயத்துல ஒரு பிரச்சனையா இருந்துட்டு இருக்கிற விஷயம், ஆனா சாதாரணமா பார்க்கப்படுற விஷயம். அதுக்கு கூட ஒரு முடிவை ஒரு கோர்ட் இன்டர்வென்ஷன் இல்லாம எடுக்கக்கூடிய அளவுக்கு அதிகார பரவல் இந்த அமைச்சகம் தன்னுடைய பணியை செய்யுதுன்னா அது அதிகார பரவலாக்குமா? உங்களுடைய வாதமா இருக்கு. அடுத்து வர நானு இருங்க, நீங்க வந்து ரொம்ப எனக்கு நேரத்தை கொடுங்க. முதல்ல 1984 410 பேர் இருந்தாங்க. நான் அவங்க வந்து காட்டுமிராண்டிங்கன்னு கூட விமர்சிச்சிருக்கேன். அதாவது ஷாபானு ஒரு அம்மையாருக்கு கோர்ட் உத்தரவு, அலகாபாத் ஹைகோர்ட் ஜீவனாம்சம் தரணும் உத்தரவு கொடுக்குது. இது அதிகார பரவலா இல்லையா? அதிகார பரவலா இல்ல அதிகார குவிப்பா? ஒரு கூட்டம் கும்பல் அறிவையே உபயோகப்படுத்தாம ஒரு கோர்ட்டுடைய டைரக்ஷனை மாத்துறது, எந்த விதமான மனிதாபிமானமும் இல்லாம அதிகார குவிப்பு. அடுத்த அதிகார குவிப்பு சொல்ற எதுக்குமே சம்பந்தம் இல்லாத ஒரு பெண்மணி அரசியல் இல்ல. அந்த அம்மாவுடைய முகத்தை நாட்டுல நாங்க போட்ட 32,000 கோடி செலவு பண்ணி நாங்க போட்ட சாலை முழுக்க இந்த அம்மாவுடைய முகத்தை போட்டு காட்டினது இவங்களுடைய அரசு. ஆக அதிகார குவிப்புனா என்னன்றதுக்கு மாபெரும் சீதாராம் கேசரின்னு ஒருத்தர் இருந்தாருங்க, தெரியுமா உங்களுக்கு? ஞாபகம் இருக்கா? அவரை தூக்கி டாய்லெட்ல உட்கார வச்சாங்க. டாய்லெட்ல குண்டு கட்டா தூக்கிட்டு போய் காங்கிரஸ் கட்சி உட்கார வச்சது எது? அதுதான் அதிகார குவிப்பு. அதிகார குவிப்புனா அது இன்று நடந்து கொண்டிருப்பது ஆட்சியில வந்து அதிகார பரவல் இருக்கிறதுடைய விளைவுதான் சரியான முடிவுகள் எடுக்கப்படுகின்றன. திரு பகவான் சிங் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகிறேன். முன்னாடி போன அரசாங்கம் மீது வைக்கப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு ஒரு பாலிசி பேராலிசிஸ். நிச்சயமாக அவர்களுக்கு சங்கடமான சில விஷயங்கள் இருந்தன. கூட்டணி மெஜாரிட்டி இல்ல, பல அதற்கான ஒரு காரணிகள் கூட இருந்தன. சில முடிவுகளை உடனுக்குடன் எடுக்க முடியாததுக்கான சில தடைகள் இருக்கவே செய்தன. ஆனால் இப்பொழுது ஒரு பாலிசி ஓவர் டூயிங் அப்படிங்கிறது நடக்குது அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருந்தால் அதை மறுப்பீர்களா?
பாலிசி ஓவர் டூயிங். ஆமா, சில என்னுடைய டெல்லியில இருக்கிற பத்திரிகை நண்பர்களோட சொல்றாங்க அதை பத்தி. ஆனா வண்டி நீங்க யூஆர் யூஸ் டு ஒரு 10 வருஷம் ஒரு ஜட்கா வண்டியில போயிட்டு இருக்கும்போது சடனா உங்களுக்கு தூக்கி ஒரு ட்ரெயின்ல உட்கார வச்சா கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். திஸ் இஸ் சம்திங் யூ ஹாவ் டு. ஐ எம் நாட் சேயிங் தட் everything is perfect in the government, in the Modi government. ஆனா things are far better. இப்ப நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணோம்னா அவர் எல்லாரையும் கன்சல்ட் பண்ணலாம். தட் இஸ் his mode of functioning. If something goes wrong, ஏதாவது முடிவுகள் தவறாக எடுக்கப்பட்டா அப்ப நீங்க கேள்விகள் கேட்கலாம். அவர் எல்லாரையுமே கன்சல்ட் பண்ணலன்னா why should he consult everybody? What who is necessary? அவங்களதான் யாரு தேவைப்பட்டோ அவங்களதான் அவர் கன்சல்ட் பண்ணணும். துறை சார்ந்த ஃபாரின் பாலிசி விஷயத்துல கூட இன்னைக்கு பிஎம்ஓ ட்ரிவனாகத்தான் இருக்கிறது. பல வெளிவிவகார கொள்கைகளை இன்னைக்கு பிஎம்ஓ தான் எடுக்கிறது. வெளிவிவகாரத்துறை அமைச்சர் சில முக்கியமான ட்ரிப்ஸ்ல கூட மிஸ்ஸிங்கா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. சோ இவன் தி மினிஸ்டர் இஸ் நாட் இன் தி லூப் அப்படிங்கிற சில குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. ஆமா, அதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். பர்டிகுலர்லி த ஃபாரின் மினிஸ்டர். அதுல ஏதோ ஒரு தெரியல, ஒரு நம்மளுடைய பிஜேபி நண்பர்கள் கல்யாணம் மாதிரி சொல்லலாம், அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். சுஷ்மா ஸ்வராஜ் அந்த அம்மையார் என்னன்னா மோடிக்கு எதிர் கேம்ப்ல இருந்ததுனால வேணுமுனே அவர் ஓரம் கட்டுறாரு அப்படின்னு சொல்லி ஒரு டெல்லியிலேயே பேசி வருது. இது தெரியல. as long as the foreign policy is moving, indeed there was also a foreign policy paralysis. என்னன்னா வெளியுறவுத்துறை இப்ப ஈவன் ஸ்ரீலங்கால நாங்க போயிருக்கேன், பல முறை நான் போயிருக்கேன். அங்க நம்ம எடுத்த முடிவுகள் இப்போ நமக்கு பல விளைவுகளை சவுத் இந்தியால தமிழ்நாட்டுக்கு வந்து கொண்டு வந்திருக்கு. உண்மைதான். அதாவது பிஎம்ஓ ட்ரிவன் ஃபாரின் மினிஸ்ட்ரியா இருக்கக்கூடாது. அது இப்ப இருக்கிறன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அது மறுக்க முடியாது. இதே குற்றச்சாட்டு டாக்டர் மன்மோகன் சிங் சர்க்கார் மீதும் வைக்க முடியும் இல்லையா? ஏன்னா வேற யாரும் சொல்ல, அவரோட இருந்த சஞ்சய் பாரு சொல்கிறார். மற்ற விஷயங்கள் அவருக்கு ஹோல்ட் இருந்ததோ இல்லையோ, ஃபாரின் மினிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பிஎம் அவர் கம்ப்ளீட் கண்ட்ரோல் வைத்துக் கொண்டார் அப்படின்னு டாக்டர் சசி தரூர் கூட தன்னுடைய புத்தகத்தில் இன்னைக்கு ஃபாரின் பாலிசி பிஎம்ஓ ட்ரிவனாக இருக்கிறது அப்படிங்கிற அதே குற்றச்சாட்டு உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம். அதிகார பரவல் தான் நம்ம ஆரம்பிச்ச குவிப்புங்கிறது. அதை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நீங்க கேட்டுக்கலாம். இப்ப அதிகார பரவல்ங்கிறது மக்களுடைய கைக்கு நேரடியா போகணும். நான் ஒண்ணு சொல்ல மாதிரி பஞ்சாயத்து ராஜ்ல பாத்தீங்கன்னா கிராம சபைக்கு தான் முடிவெடுக்கிற அதிகாரம் இருக்கு. நாங்க ஒரு கேஸையே பஞ்சாயத்து தலைவர் போட்ட கையெழுத்தை கிராம சபையை அப்ரூவ் பண்ணாதனால நீங்க பவுல்ட்ரி வைக்க முடியாது நாங்க போட்டு ஜெயிச்சிருக்கோம். ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க ஆர்சிஐ பாத்தீங்கன்னா தகவல் உரிமையின் சட்டம் மக்களின் கையில, உங்க கையில, எங்க கையில, சாதாரண மக்களின் கையில அதிகாரத்தை கொடுக்குது. அதே மாதிரி 100 நாள் வேலை போன்ற விஷயங்கள் வேலைக்கான அதிகாரத்தை கொடுக்குது. இப்ப உணவுக்கான உரிமை, இந்த மாதிரி நீங்க பாத்தீங்க உணவுக்கான உரிமை, ஆதார் கார்டு அடையாளத்துக்கான உரிமை. ஆதாரே மோசம் சொன்னாங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி. இன்னைக்கு ஆதார் இல்லாம அரசாங்கம் நடக்க மாட்டேங்குது. என்ன உரிமை கொடுத்தோம் கேட்டா உங்களுக்கு தற்கொலை செஞ்சதுக்கான உரிமை கொடுத்திருக்கோம் சொல்றாரு. அதனால அதிகார பரவல் என்பது மக்களின் கையில் அதிகாரம் போய் சேர்ற மாதிரி ஒரு அரசாங்கம் நடக்கணும். ஒண்ணு. ஏன் இன்னைக்கு 5 மாசம் ஆச்சு நீங்க இந்த அரசாங்கம் திரு ராகுல் காந்தி சேஞ்ச் பண்றதுக்கான தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டார் அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையாக இருக்கிறது. அதிகாரம் ஒரு மனிதனின் கையில் குவிக்கப்பட்டிருக்கிறதுங்கிற குற்றச்சாட்டோடு சேர்த்து இன்னொரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். அவர் அதானியை குறிப்பிடுகிறார் அப்படின்னு புரிந்து கொள்ளப்படுகிறது. கல்யாண்ராம், இந்த குற்றச்சாட்டு எப்போ ஒரு அரசு வந்தாலும் வரும்ன்றதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. ஜிண்டாலுக்கு இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்றதும் அதுக்கு கோர்ட்டுடைய இன்டர்வென்ஷன்ல ஜிண்டாலுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கோல் மைன் லீஸ் இன்னைக்கு எடுக்கப்பட்டிருக்கிறது, கேன்சல் செய்யப்பட்டிருக்கின்றதும் உண்மை. சோ இது ஒரு குரூப் கிடையாது. இவங்க நூற்றுக்கணக்கான குரூப்ஸ் நூற்றுக்கணக்கான குரூப்ஸுக்கு இருங்க ஒரு உண்மையை பேசுறோம், உண்மையை பேச விடுங்க. நூற்றுக்கணக்கான குரூப்ஸுக்கு இது உங்க பண்ணது. இன்னைக்கு அதானியோட பிஜேபியோ இல்ல மோடியோ நெருக்கம் அப்படின்னு பேசுறதுக்கு முக்கியமான காரணம் 2 பேரும் ஒரே மாநிலத்தை சேர்ந்தவர்கள் ஒரு காரணம் இருக்கு. அது ஒண்ணு மட்டுமே காரணமா இருக்க முடியுமா எனக்கு தெரியல. கொடுக்கறதுக்கான ஒரு ஃபெசிலிட்டேட்டரா இருந்தாரு. இன்னைக்கு எம்ஓயு சைன் பண்ண நிலைமையில இருக்கு. லோன் கொடுக்கப்படல என்பதை அந்த பேங்க் அதிகாரிகள் நிறுவனங்கள் ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க அவுட்ரைட்டா. இல்ல இது ரிஜெக்ட் பண்றதுக்கு என்ன காரணம் அதுக்குள்ள நீங்க போய் ஆகணும். அந்த டெக்னிகாலிட்டிஸ் அது இங்க இஷ்யூ இல்ல, அதனால நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். சிஏஜி சொல்லிருக்கேன்
என்னன்னு இந்த ஒரு சில கார்பரேட்டுகளுக்கு ஃபேவர் நடந்திருக்குதுங்கிற ஒரு குற்றச்சாட்டை குஜராத் கவர்மெண்ட் மீது சொல்லியிருக்காரு. சிஏஜிக்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல அப்சர்வேஷன்ஸ் பண்றதுக்கான உரிமை உண்டு. அதனால அவங்க தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. நான் சொல்றேன் பதில் சொல்றேன். ஆனா பாயிண்ட் என்னன்னா இது எல்லாமே முறை தவறி செய்யப்பட்ட விஷயம் கிடையாது. 2G எல்லாம் ஸ்ட்ரைட்டாவே முறை தவறி கொடுக்கப்பட்ட விஷயங்கள். இது பெரும்பாலும் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயம். இது நிலம் சம்பந்தப்பட்ட விஷயம். உதாரணத்துக்கு இன்னைக்கு நோக்கியாக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நிலம் சென்னை ஸ்ரீபெரும்புதூர்ல இல்லாட்டா அங்க இருக்கிற பல ஆட்டோமொபைல் கம்பெனிஸ்க்கு கொடுக்கப்பட்ட நிலம் என்ன மாடல்ல கொடுக்கப்பட்டிருக்கோ அதே மாடல்ல தான் அங்கேயே கொடுக்கப்பட்டிருக்கு குஜராத்ல. இந்த மாடல் தொழிலை ஊக்குவிப்பதற்காக பண்றது. ஆனா 2G அலைக்கற்றை ஊழல்ல அந்த மாதிரி பண்ணல. சோ ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. இந்த மாடல்ல சிஏஜி அப்சர்வ் பண்ணலாம், குறை சொல்லலாம், இந்த மாடலை மாத்திக்கணும்னு சஜஸ்ட் பண்ணலாம். ஆனால் அலைக்கற்றை ஊழலை பொறுத்தவரையில இது ஸ்ட்ரைட்டாவே பணத்தை வாங்கிக்கிட்டு தான் கொடுத்தாங்க அப்படின்றதுக்கு 220 கோடிகள் கைமாறின விஷயமும் கைமாறின விஷயமும் நம்ம கண் முன்னாடி இருக்கு. மேக்சிஸ் ஏர்செல் டீல்ல இருக்கு. ஆக எதையும் சம்பந்தப்படுத்தணும்ன்ற ஒரு வரைமுறை இருக்கு. அந்த வரைமுறைக்குள்ள இது வர நான் ஜோதிமணி அவர்கள்ட்ட கேட்க விரும்புகிறேன். இந்த ஒரு குற்றச்சாட்டு உங்கள் அரசாங்கம் மீது இருந்திருக்கு. அவர் தான் சொல்றாரு எந்த அரசாங்கம் மீதும் இருக்கும் அப்படின்னு. ஒரு கார்பரேட் நிறுவனத்தை இல்ல சில கார்பரேட் நிறுவனங்களுடைய அரசாங்கமாக காங்கிரஸ் அரசாங்கம் இருந்தது அப்படிங்கிறது நீங்கள் அறியாத குற்றச்சாட்டு அல்ல. அதே நீங்க வைக்கிறீங்க. உங்களுக்கு என்ன தார்மீக உரிமை இருக்குது இந்த விவகாரத்துல கூட? கொஞ்சம் இன்டரப்ட் பண்ணாம ஒரு 2-3 மினிட்ஸ் கொடுங்க. என்ன சிஏஜியோட அறிக்கை குஜராத்ல என்னன்னா, அவங்க 2 பேரும் குஜராத்திங்கிறதுனால பிரச்சனை இல்ல. இப்ப இஷ்யூ என்னன்னா, குஜராத் நீங்க அதே வினோத் ராய் 2Gல என்ன ரெவென்யூ லாஸ் எழுதினாரோ அதே ரெவென்யூ லாஸ் தான் மோடி அரசு மீது ஊழல் குற்றச்சாட்டு. அதானிங்கிறவருக்கு தான் லோனை இடத்தை கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த இடம் எப்படின்னா, ஒரு ஸ்கொயர் ஃபீட் விவசாயிகளிடமிருந்து அனுமதி இல்லாமல் பிடுங்கப்பட்டு ₹1 அதானிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை 8000 ரூபாய்க்கு அதானி சதுர அடிக்கு விற்கிறாரு, ரியல் எஸ்டேட் பண்றாரு. இதுதான் அந்த சிஏஜியோட குற்றச்சாட்டு. 2G யாரும் நியாயப்படுத்தல. 2G தவறு. 2G மேல் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் ட்ரையல் நடந்துட்டு இருக்கு. அதை யாரும் நியாயப்படுத்தல. முறைகேடு நடந்திருக்கு. முறைகேடு நடந்திருக்கு. நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. ஒரு நிமிஷம் அதானியுடைய அரசாங்கமாக உங்கள்கிட்டயே தான் வரேன். அதானியுடைய அரசாங்கமாக இந்த அரசாங்கம் இருக்கு அப்படின்னீங்க. நீங்க கூட்டணி வச்ச அரவிந்த் கெஜ்ரிவால் அம்பானியுடைய அரசாங்கமாக காங்கிரஸ் அரசாங்கம் இருக்கு. அதுக்கு சொல்ல முடியும். ரெண்டாவது குற்றச்சாட்டுகள் என்ன வித்தியாசம் நான் சொல்லிட்டு இருக்கேன். அதே அதானி தேர்தல்ல மோடிக்கு செலவு அதானியோட ஜெட்டை தான் மோடி பயன்படுத்துறா. அதை நம்ம எல்லாமே பார்த்தோம். எவ்வளவு கார்பரேட் நிறுவனங்கள் காங்கிரசுக்கு நிதி உதவி செய்திருக்கிறது. ஒரு நிமிஷம் முடிக்க விடுங்க. என்ன அதாவது கார்பரேட் நிறுவனங்கள், நீங்களோ நானோ கார்பரேட் நிறுவனங்களோ ஒரு அரசியல் கட்சிக்கு, எல்லா அரசியல் கட்சிக்கும் நிறுவனங்கள் நிதி கொடுக்கிற தனிநபர்கள் ஒரே ஒரு குற்றச்சாட்டு. நீங்க இப்ப நீங்க யூ கேன் த்ரோ எனி நம்பர் ஆஃப் அக்யூசேஷன் அகைன்ஸ்ட் காங்கிரஸ். பட் என்னன்னா, நான் இப்ப ப்ரூவன் ரெக்கார்ட் சொல்றோம். அதுக்கப்புறம் பிரதமராக மோடி ஆவதற்கு முன்பு குஜராத்தில் மட்டும் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்த அதானி மோடி பிரதமரான அடுத்த நாள் தனது சாம்ராஜ்யத்தை மகாராஷ்டிராவுக்கு விரிவுபடுத்துறார். அதுக்கப்புறம் ஒரு மாதம் கழித்து 376 ஏக்கர் நிலத்தை நீங்க என்விரான்மெண்ட் இஷ்யூக்கு அகைன்ஸ்டா மோடி அரசாங்கம் ஒரு கொடுக்குது. ரெண்டாவது 1 லட்சம் கோடி, ஒரு நிமிஷம், 1 லட்சம் நீங்க 6736 கோடி ரூபாயை நீங்க முன்பே குறிப்பிட்டது போல உலகின் மிகப்பெரிய வங்கிகள் இந்த ப்ராஜெக்ட் வயபிலிட்டி இல்லைன்னு சொன்னப்பறம் கொடுக்கறாங்க. ஒண்ணு, ஒரு நிமிஷம், லெட் மீ பினிஷ். இது ஒரு சைடு ஆஃப் த காயின். காங்கிரஸ் அரசாங்கம் எப்படி வேலை செஞ்சிருக்குன்னா, இவர் நிலத்தை பிடுங்கி கொடுக்கிறாரு. விவசாயிகள் நிலம் விவசாயிகளுக்கே சொந்தம்னு விவசாயிகள் பக்கம் நின்று ஒரு சட்டத்தை காங்கிரஸ் கொண்டு வந்தது. ஒரு நிமிஷம். இரண்டாவது, கோடிக்கணக்கான மக்களுக்கு 100 நாள் வேலை அளித்தது. லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு கல்வி கடன். அரசாங்கத்துக்கு நட்டம் ஏற்படுத்தும் வகையில் அப்படிங்கிற குற்றச்சாட்டு
இப்ப என்ன நடக்குது அப்படின்னா ஏன் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கான அரசு பதில முடிக்காம ஹாப் பேக் தான் நீங்க பண்ண முடியாது. நான் கேட்ட எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல நான் என்ன சொல்றேன்னா நீங்க நினைக்கிற பதில நான் சொல்ல முடியாது. இப்ப என்னன்னா இந்த அரசாங்கம் என்ன செய்யணும், வந்த உடனே வந்து விவசாயிகளுக்கு எதிராக 4 விஷயம் பண்ணிருக்காங்க. ஒண்ணு, வந்த உடனே நகைக்கடனுக்கான வட்டி உயர்த்தப்பட்டிருக்கிறது. ரெண்டாவது, டீசலை வந்து டீகண்ட்ரோல் பண்ணிருக்காங்க. உரமானியம் நிறுத்தப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு அதானிக்கு 6730 கோடி ரூபாய் ஜாமீன் கையெழுத்து போடுற மோடி ஒவ்வொரு விவசாயிகள் வீட்டுக்கும் இன்னைக்கு வந்து ஜப்தி நோட்டீஸ் போகுது. உண்டா இல்லையா? ஒரு விவசாயிகளுக்கு எதிராக ஒரு கூலி தொழிலாளர் இன்னைக்கு வந்து சட்டம் கொண்டு வந்திருக்காங்க, தொழிலாளர் நல சட்டங்களை திருத்தி இருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து ஒரு தொழிலாளர் கூட இழப்பீடுகளை பெற முடியாது. அதே மாதிரி இன்னைக்கு கரூர், திருப்பூர் போன்ற நிறுவனங்கள்ல வந்து 2 லட்சம் பேர் வேலை செய்யறாங்க. அந்த பிசினஸுக்கு சாதகமா இவருடைய பாலிசி இல்லை. இன்னைக்கு டிராபேக் டூட்டில கை வச்சிருக்காங்க 3 நாளைக்கு முன்னாடி. சிறு முதலாளிகள், விவசாயிகள், கூலி தொழிலாளர்கள், மாணவர்களுக்கு எதிராக இருக்கிற ஒரு அரசாங்கம் அதானிக்கு மட்டுமே சாதகமாக இருக்கிறது என்பதா ராகுல் காந்தி அவரோட குற்றச்சாட்டு. அம்பானிக்கு நாங்க இந்த மாதிரி என்ன பண்ண நீங்க சொல்லுங்க. இல்ல அதுதான் உங்களுக்கு நான் சொன்னேன். அரசாங்கத்துக்கு 36,000 கோடி இழப்பு ஏற்படும் வகையில ஏற்படும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கக்கூடிய நிலையில ரிலையன்ஸ் நிறுவனம் லாபம் அடையும் வகையில கேஸ் பிரைசிங் மாற்றப்பட்டது அப்படிங்கிறது குற்றச்சாட்டு. கேஸ் பிரைசிங் மாற்றப்படவில்லை. இவங்க வர வரைக்கும் அப்படியே தான் இருந்து இவங்க காங்கிரஸ் ஆட்சியில் இருக்க வரைக்கும் அது மாற்றப்படவில்லை. ரொம்ப சுருக்கமா இருக்கு. பிஜேபி அரசாங்கத்துல $2.2 பர் MMBBT பண்ண கேஸ் பிரைஸ காங்கிரஸ் 4.4 ஆக்கி அது வந்து 8.4க்கு போகணும் எப்போ இந்த மேல அப்படின்னு உத்தரவையும் கொடுத்துட்டு போயாச்சு. அதுக்கப்புறம் இப்போ ரீநெகோசியேட் பண்ணி அந்த 5.3க்கு நாங்க அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். இது குறித்த விவாதத்தில் இது குறித்த விவாதத்தில் தான் நான் முதல் முறையாக தந்தி டிவியில் பங்கு பெற்றேன். அந்த இது அனௌன்ஸ்மெண்ட் வந்த இல்ல நீங்க வந்து பண்ணல அப்படின்னீங்க. நீங்க மத்த விஷயத்தெல்லாம் உயர்த்தினும் போது, மத்த விலையெல்லாம் உயர்த்தினும் போது அச்சேத்தின்னு சொன்னீங்களே விலை உயர்ந்தே அப்படின்னீங்க. நேச்சுரல் கேஸும் உயர்த்துற முடிவை கொஞ்ச காலம் தள்ளி போடுவோம்னு மோடி அரசாங்கம் அறிவித்தது. ஐயோ இது அறிவித்தது தவறான முடிவு, இது மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு விலையை ஏன் ஏத்தலன்னு ஆட்சி பறிபோன பிறகு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த அந்த துறை சார்ந்த அமைச்சர் வீரப்ப மொய்லி கேட்டார். நேச்சுரல் கேஸ் விலையை ஏன் உயர்த்தலன்னு கேட்டார். இட் இஸ் ஆன் ரெக்கார்ட், ஐ கேன் ஷோ யூ. உயர்த்தலன்னா அது வந்து பாதிப்பு ஏற்படுத்தும் சொன்னவர் வீரப்ப மொய்லி. இல்ல நேச்சுரல் கேஸ் விஷயத்துல நீங்க வந்து இன்னைக்கு வரைக்கும் காங்கிரஸ் ஆயில் பாலிசி என்னன்னா நேச்சுரல் கேஸ் மட்டும் இல்ல எல்லா ஆயிலுமே. இப்ப ஆயில் விலை வந்து ஏறுமுகத்தில் இருந்த 5 முறை வந்து காங்கிரஸ் அரசாங்கம் விலையை குறைச்சிருக்கு. நாட் ஒன்லி கேஸ், டீசல், பெட்ரோல். இந்த நாங்க சொல்றது இப்ப வந்து இறங்குமுகத்தில் இருக்கு. $120 இருந்த ஆயில் இன்னைக்கு $70 வந்துருச்சு. ஆனா இன்னைக்கு வரி மேல வரி போட இல்ல ஒழிய பெட்ரோல் நேச்சுரல் கேஸ் உடைய விலையை அரசாங்கம் உயர்த்தணும், உயர்த்தாமல் இருக்கக்கூடாது. வீரப்ப மொய்லி வந்து மினிஸ்டரா இருந்தப்ப அவர் ரேட்டை ஏத்தாம விட்டதுனால இவங்க வந்து இன்னைக்கு 5.3 ஏத்துறாங்க. ஆட்சி இழந்த பிறகு இந்த அரசாங்கம் ஏன் ஏத்தணும்னு சொன்னார். ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு கொடுத்த பேட்டி ஆல்சோ ஷோ யூ. நான் திரு பகவான் சிங் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகின்றேன். மோடி அரசாங்கத்துக்கும் மன்மோகன் சிங் அரசாங்கத்துக்கும் ஒரு ஷார்ப் கான்ட்ராஸ்ட் இருப்பதனால தான் இந்த விஷயம் இவ்வளவு அதிகமாக பேசப்படுகிறது. 2 பேருடைய அணுகுமுறைக்கும் ஒரு கம்ப்ளீட் டிஃபரன்ஸ் இருக்கிறது. அதனால தான் இது வந்து இவ்வளவு அதிகமாக பிளாக் அண்ட் டாக் தெரிகிறதா இந்த ஒரு அம்சம்? திரு பகவான் சிங், இதுல நான் அம்மையார் ஜோதிமணிக்கு கோபம் வரக்கூடாது. நான் மூத்த பத்திரிகையாளரா நான் பேசல, ஒரு பொது குடிமகனா நான் பேச விரும்புறேன். இதுல இன்னொரு விஷயமும் அடங்கி இருக்கு. இது ஒரு சாதாரண காமன் சென்ஸ். ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு இந்தியன் பிரைம் மினிஸ்டர் ஹாஸ் பீன் எலெக்டட் வித் சோ மச் ஆஃப் மெஜாரிட்டி. அதாவது கட்சிக்குள்ள, அவருடைய கட்சிக்குள்ள அவங்களுடைய பேச்சு, இவங்களுடைய பேச்சு, ஆமா அது மட்டும் இல்லாம அலைஸ் பார்ட்டிஸ் அவங்க தவறுகள் செய்தாலும் அதை கண்டுக்கிறதுக்கு ஒரு தைரியமோ இல்ல ஸ்ட்ரென்த் இல்லாத
ரைட், we lost the line. இது கூட்டணி கட்சியும் ஒரு பிரஷர் இல்ல அப்படின்னு நீங்க சொல்லிருக்கீங்க. இன்னொரு கேள்வியும் சேர்த்து எழுகிறது. நான் திரு கல்யாணராமன் இது சார்ந்து நான் கேட்க இருக்கின்றேன். மீண்டும் திரு பகவான் சிங்கை கனெக்ட் செய்ய ட்ரை செய்வோம். திரு பகவான் சிங் தொடர்ந்து இருக்கீங்களா? தொடர்ந்து உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. திரு பகவான் சிங் தொடருங்க உங்களுடைய. சோ இந்த மாதிரி ஒரு கம்ஃபர்டபுள் மெஜாரிட்டியோட ஒரு ஃபுல் கைண்ட் ஆஃப் an authority in his hand அவர் செயல்படுறாரு. ஒருவேளை இதுக்கு ஒரு அப்போசிஷன் பார்ட்டியோட ரியாக்ஷனா கூட இருக்கலாம். That is how I look at it. நான் திரு கல்யாணராமன் அவர்கள்ட்ட கேட்கிறேன். திரு பகவான் சிங் இந்த கூட்டணி பிரஷர் இல்லைன்னு சொன்னார். நிச்சயமாக யூபிஏக்கு இருந்தது போல பல விஷயங்கள்ல கூட்டணி தடுத்து நிறுத்தக்கூடிய நிலை இல்லை. ஆனாலும் கூட நமது தொலைக்காட்சிக்கு மோடி அளித்த பேட்டியிலும் சரி, பல்வேறு கூட்டங்களிலும் சரி, அவர் என்ன சொன்னார்னா 272+ வாங்குவோம், வாங்கினாலும் கூட இது ஒரு என்டிஏ சர்க்காரா தான் இருக்கும், கூட்டணி எல்லாம் கலந்து ஆலோசிச்சு எல்லாரையும் ஆன்போர்டு எடுத்துக்கொண்டுதான் இருப்போம் அப்படின்னு. ஆனா அந்த ஒரு ஆட்டிடியூட் இன்னைக்கு தென்படல. இன்னைக்கு கட்சியை தாண்டி அவர் கையில் தான் பல விஷயங்கள் இந்த டிசிஷன் மேக்கிங் அப்படிங்கிற ஒரு லகான் இருக்கிறது என்றால் மறுப்பீர்களா? இல்ல, நிச்சயமா இல்ல. அதாவது இது ஒரு முதல்லயே நம்ம சொன்ன மாதிரி ரெண்டு ரொம்ப முக்கியமான அம்சங்களை பகவான் சிங் குறிப்பிட்டாரு. ஒன்னு வந்து whether the government is functioning in line with constitutional authority given to it. என்ன அது வந்து பிஎம் பண்றாரா அப்படின்னா அரசியல் சாசனத்திற்கு அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரங்களின் அடிப்படையில் அவருடைய செயல்பாடுகள் இருக்கின்றன என்பதுதான் உண்மை. இரண்டாவது விஷயம், இந்த விஷயங்களை டெமோக்ராட்டிக்கா பண்றாரா அப்படின்றது அதுதான் இப்ப வந்து நம்ம வந்து வாதம் பண்ணிட்டு இருக்கோம். இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, சிவசேனா அப்புறம் லோக் ஜனதந்திரிக் பார்ட்டி போன்றவர்களையும் உள்ள சேர்த்துக்கிட்டு தான் இந்த அரசாங்கம் நடைபெற்று இருக்கு இன்னைக்குன்றத நம்ம பாமகவை சேர்த்துக்கலாம். அன்புமணி மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்கு, அது தீர்ந்து கேஸ் 33% அமைச்சர்கள் மீது குற்றச்சாட்டு இருக்கு. இல்ல அப்படி இல்ல இது வந்து அதாவது ஹரிஹரன் என்ன அடிச்சுட்டாருன்னு ஒரு கேஸ கொடுத்தா செக்ஷன் 327 உங்களை வந்து இது பண்ண முடியும். ரேப் சார்ஜ் அப்படின்னு சொல்லப்பட்டதை வந்து பூர்வாங்க விசாரணைக்கு அப்புறம் அவர் மேல எந்த சார்ஜும் இல்ல அப்படின்னு சொன்ன பிறகு அதுக்கப்புறம் தான் அவர் சேர்க்கப்பட்டிருக்காரு. இது வந்து இன்சிஸ்ட் பண்ணி திரும்ப அதை வந்து கோர்ட் மூலமா உள்ளிட்ட சார்ஜஸ் சுமந்து கொண்டிருக்கக்கூடிய அமைச்சர்கள் இது வந்து கோர்ட் டைரக்ஷன் வாங்கி நடத்துற கேஸ். இப்ப நீங்க வந்து நாளைக்கு ஹரி மேல நான் கேஸ போட முடியும், ரேப் சார்ஜஸ் வந்து ஒரு ஆளை வச்சு என்னால போட முடியும். இது ஒரு பெரிய விஷயம். கேபினெட் மீது நீங்க குற்றம் சாட்டும் போது இல்ல புரியல இந்த புரிதல் இல்ல. இந்த மன்மோகன் சிங் கேபினெட்ல கிட்டத்தட்ட 10% மேல அமைச்சர்கள் குற்றச்சாட்டு வைத்திருந்தாங்க. நிறைய பேர் இன்னைக்கு யூட்டர்ன் சர்க்கார் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லக்கூடிய அஜய் மாக்கான் உட்பட பலர் மீது குற்றச்சாட்டு. அஜய் மாக்கன் மீதெல்லாம் ஐபிசி கேசஸ் இருந்தது மேடம். விஷயம் வந்து எந்த குற்றச்சாட்டு வந்து பலமானது பலவீனமானதுன்ற அடிப்படையில் தான் முடிவு செய்யப்படும். இது போன்ற விஷயங்கள் இது வந்து ஊழல் சம்பந்தப்பட்ட ஒரு மருத்துவக் கல்லூரிக்கு அப்ரூவல் கொடுத்த விஷயம். நீங்க வந்து அன்புமணியில் ஆரம்பிச்சதால நான் சொல்றேன், மருத்துவக் கல்லூரி ஆரம்பிச்சதுல வந்து ஏதோ ஊழல் இருக்கு அப்படின்னு ஒரு விசாரணை நடந்து கொடுக்க மாட்டீங்க. மற்ற விஷயங்களுக்கெல்லாம் இது வந்து பொய்யான புகாரா இருக்கலாம். அது கோர்ட் நிரூபிச்சதா இங்க வந்து தமிழ்நாட்டில் இருந்து வெற்றி பெற்றிருக்கிறது 2 பேர். ஒன்று முன்னாள் தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள், மற்றொன்று மருத்துவர் அன்புமணி அவர்கள். இதுல வந்து ஒருவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இந்த குற்றச்சாட்டுகள் இல்லாமல் அவர் மீது வழக்கு இல்லாமல் இருந்ததால் கொடுக்கப்பட்டிருக்கலாம். அது வந்து அகைன் அது டிஸ்கிரிப்ஷன் மீது குற்றச்சாட்டு இருந்தது. அதுவும் இந்த ஒரு பினான்சியல் குற்றச்சாட்டு தான். அவர் மீது பிரைபரி உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் கிடையாது. எஸ் சார், அவர் தாக்கல் செய்த it is on website, it is on area. It is not there. பாருங்க, it is not there. ராம்விலாஸ் பாஸ்வான் மீது குற்றச்சாட்டு இல்லன்னு சொல்லாதீங்க. இல்ல நீங்க பாருங்க, யூ வெரிஃபை. நான் ஜோதிடருக்கு ஒரு சுருக்கமான கருத்தை கேட்க, அது ஒரு குவிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு ரிட்டாரிக்கான ஒரு குற்றச்சாட்டு. அது உண்மையாக இருக்கலாம், ஒரு வார்த்தைக்குரியது. அவர் கேட்கிறார் ஒரு கேள்வி, இங்க என்ன சட்டவிரோதமாக என்ன செய்யப்பட்டது? ஒரு பிரைம் மினிஸ்டர் அவருக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்துகிறார். இதுல சட்டவிரோதம் எங்க இருக்கிறது?
மக்கள் கொடுத்த மேண்டேட் என்ஜாய் பண்றாங்க. ராகுல் காந்தியோ மற்ற கட்சியின் தலைவர்களோ அதிகார துஷ்பிரயோகம் என்றோ சட்டவிரோதம் என்றோ எங்கேயும் சொல்லல. குவிந்து கிடக்குதுன்னு சொல்றாங்க. அதுதான் நம்ம இப்ப டிபேட் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப 7 மாசத்துல இஷ்யூ என்னன்னா, நீங்க வந்து என்ன முறையில் நீங்க அரசாங்கம் இயங்கினாலும் டெலிவரி பண்ணணும். துரதிருஷ்டவசமா பகவான் சிங் போன்ற பத்திரிகையாளர்கள் 7 மாசத்துல மோடி வந்து ஒரு இதை புரட்டி போட்ட மாதிரி ஒரு பிக்சர் கிரியேட் பண்ண ட்ரை பண்றாங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, 7 மாசத்துல என்ன 2004 கவர்மெண்ட் வந்தப்ப 6 மாசத்துல RTI ஆக்ட் பாஸ் ஆயிடுச்சு. ஒரு கவர்மெண்ட் 6 மாசத்துல என்ன பண்ண முடியும் நீங்க கேட்டீங்கன்னா 6 மாசத்துல RTI பாஸ் ஆயிடுச்சு. இப்ப இந்த 7 மாசத்துல எந்த காலகட்டத்துல 2004ல கவர்மெண்ட் வந்தப்ப 2005 ஜனவரியில் RTI பாஸ். ஒரு கவர்மெண்ட் செஞ்சு காட்டியிருக்காங்க 5 மாசத்துல என்ன செய்ய முடியும். இந்த 5 மாசத்துல என்ன நடந்திருக்குதுன்னா, நீங்க ஸ்ரீலங்கா வந்து போர்ட்டுகளை உடைக்கிறாங்க. இன்னைக்கு 28 மீனவர்கள் ஜெயில இருக்காங்க. பகவான் சிங் அவர்கள் சொன்ன கருத்துக்கு மாறா சைனீஸ் ஆர்மி இன்கர்ஷன் பண்ணுது. பார்டர்ல வந்து பயங்கரமா வந்து பாகிஸ்தான் பிரச்சனை பண்றாங்க. இதெல்லாம் நம்ம பாக்குறோம். ஒரு நிமிஷம், ஒரு பிரதம மந்திரி வெளிநாட்டு சுற்றுப்பயணத்திலே இருக்கிறார். சீதாராம் யெச்சூரி சொன்ன மாதிரி கருப்பு பணத்தை அப்புறம் கொண்டாடலாம், முதல்ல பிரதமரை கொண்டாங்கன்னு அவர் சொன்னார். வெளிநாட்டு மேற்கொண்டார் 2013 வரைக்கும் பல சுற்றுப்பயணங்கள் மோடி என்ன ஃப்ரீக்வன்சியில போனாரோ அதே அளவுக்கு போகிறார். அரசாங்கத்துக்கு ஆன செலவு அப்படிங்கிறது 650 கோடி 700 கோடிக்கு மேல. 5 மாதத்துல ஒரு பிரதமர் சுற்றுப்பயணம் மோடியா இருந்தாலும் மன்மோகன் சிங்கா இருந்தாலும் வேற பிரதமரா இருந்தாலும் போகணும். ஆனா ஒரு பிரதமர் வெளியுறவுத்துறை அமைச்சருக்கான சுற்றுப்பயணத்துக்கு போக முடியாது. ஒரு நிமிஷம், மோடி போன 9 பயணங்கள்ல 5 பயணம் தவிர்க்க முடியாத பயணங்கள். மட்டும்தான் தவிர்க்க முடியாத என்ன ரிசல்ட்? நெட் ரிசல்ட் ஆஃப் திஸ் திங். செகண்ட் திங், 5 மாசத்துல என்ன நடந்திருக்கு? 5 மாசத்துல ஒண்ணுமே. இப்ப பிரச்சனை என்னன்னா, நீங்க அதிகாரத்தை குவிச்சு வச்சதுனால உங்க மினிஸ்ட்ரியே ஃபங்க்ஷன் ஆக மாட்டேங்குது, எதுவுமே நடக்க மாட்டேங்குது. அதானிக்கு மட்டும்தான் வேலை நடக்குது. விவசாயிகள் ஒரு தீவிரவாதியை திரும்ப கொண்டு வந்து பண்ண முடிஞ்சது. மோடி மீது 5 மாதத்தில் இந்த நேர்களுடைய கருத்தை கேட்டாக வேண்டும். அதிகாரம் குவிந்திருக்கிறது, அதனால எந்த எண்ட் ரிசல்ட்டும் இல்ல, எந்த ஒரு நல்ல விஷயமும் நடக்கலங்கிறது உங்களுடைய குற்றச்சாட்டு. அதிகாரம் குவிந்தெல்லாம் இல்லை, அது வெறும் பெர்செப்ஷன் தான். பரவலாக்கத்தான் மோடி அரசாங்கம் அத்தனை முயற்சிகளும் செய்து கொண்டிருக்கிறது, அதுல வெற்றியும் வென்றிருக்கிறது என்கிறது பாஜகவுடைய வாதமாக இருக்கிறது. இந்த நிலையில நேர்களுடைய கருத்து என்ன பார்க்கலாம். பிரதமரிடம் அதிகாரம் குவிந்திருக்கலாம் என்று 20% நிச்சயம் கூடாது என்று 12% ஓரளவுக்கு பிரதமரின் கையில் அதிகாரங்கள் குவிந்திருப்பது தவறில்லை என்று 68% சொல்லியிருக்கிறார்கள். 68% ஓரளவுக்கு குவிந்திருக்கலாம் என்றும் கூடாது, பிரதமரிடம் அதிகார குவியல் கூடாது என்று 12% குவிந்திருக்கலாம் என்று 20% சொல்லியிருக்கிறார்கள். இது ஒரு பக்கம் இருக்க, எப்படி இருந்தாலும் எண்ட் ரிசல்ட் இருக்க வேண்டும், நல்ல மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் அப்படிங்கறதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பு. நிகழ்ச்சியில பங்கு பெற்ற திரு ஜோதிமணி அவர்களுக்கும், கல்யாணராமன் அவர்களுக்கும், திரு பகவான் சிங் அவர்களுக்கும் நன்றி. ஒவ்வொரு தலைவருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங், ஒவ்வொரு லீடர்ஷிப் ஸ்டைல் உண்டு. மோதிக்கு ஒரு ஸ்டைல் இருக்கிறது, அது குவியலா பரவலாக்கலா, இது விவாதத்துக்குரிய ஒரு விஷயம். இது எண்ட் ரிசல்ட் இருக்க வேண்டும், தொடர்ந்து டெலிவர் செய்ய வேண்டும், பல எதிர்பார்ப்புகள் இருக்கிறது என்பதில் மாற்று கருத்தில்லை. நிகழ்ச்சியில பங்கு பெற்ற 3 சிறப்பு விருந்தினர்களுக்கும் நன்றி. நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் மீண்டும் வரவேற்கின்றோம். ஸ்ரீலங்கா அதிபர் மஹிந்த ராஜபக்ச ஆந்திராவில் இருக்கக்கூடிய திருப்பதி கோவிலுக்கு சாமி தரிசனம் செய்வதற்காக வந்தார். மதிமுக உள்ளிட்ட கட்சிகள் ராஜபக்சாவுக்கு கருப்பு கொடி காட்டக்கூடிய போராட்டத்தை நடத்தினார்கள். இது ஒரு பக்கம் இருக்க, பத்திரிகையாளர்கள், அந்த நிகழ்ச்சியை கவர் செய்ய போன பத்திரிகையாளர்கள் எந்த விதமான காரணமும் இன்றி தாக்கப்பட்டிருக்கிறார்கள், சிலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது நிச்சயமாக கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது, விவாதத்தை கிளப்பியிருக்கிறது. விரிவாக விவாதிப்போம் நேயர்களே. எந்த விதமான காரணமும் இன்றி செய்தியாளர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது, மிக மோசமான தாக்குதல் என்று சொல்லப்பட்டது. சிலர் தாக்கப்பட்டிருக்கிறார்கள், கைது செய்யப்பட்டார்கள். போராட்டம் நடத்தியவர்கள் மீதும் இந்த வன்முறை ஏவப்பட்டிருக்கிறது. இந்த விவாதத்தை கிளப்பி இருக்கிறது. ராஜபக்சா வரலாமா அப்படின்னு மதிமுக போராட்டம் நடத்த, அதை கவர் செய்ய போன பத்திரிகையாளர்கள் ஏன் தாக்கப்பட்டார்கள் பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. விரிவாக இதைத்தான் இந்த நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் நம்மிடையே பங்கேற்கிறார்கள் மதிமுகவை சேர்ந்த திரு அந்தரிதாஸ் அவர்களும், பாரதிய ஜனதாவை சேர்ந்த திரு கல்யாணராமன் அவர்களும். பத்திரிகையாளர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள், போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இதை பாரதிய ஜனதா எப்படி பார்க்க?
இது வன்மையா கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. எந்த விதமான ப்ரொவோகேஷனும் இல்லாம பத்திரிகையாளர்களோ ஃபார் தட் மேட்டர் மதிமுகவினர் தாக்கப்படுவது கூட ஏற்றுக்க முடியாது. போலீஸ் வன்முறை என்பது எந்த ரூபத்தில் வந்தாலும் அவசியம் ஏற்பட்டால் தவிர ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அவசியம் என்றது போராட்டக்காரர்கள் வன்முறையில் ஈடுபடும் பட்சத்தில் வேணால் ஒரு சூழ்நிலை ஏற்படலாம், தடியடி போன்ற விஷயங்கள். கூட்டணி அரசாங்கம் இருக்கக்கூடிய ஒரு பகுதி இது. கூட்டணியா, பாரதிய ஜனதா அரசாங்கமா, இல்ல தமிழ்நாடுன்றதெல்லாம் கேள்வி இல்லைங்க. இது யார் செய்திருந்தாலும் வன்மையாக கண்டிக்கத்தக்க வேண்டியது. நான் வன்மையாக கண்டிக்கிறேன். முதல் விஷயம். பொறுப்பு அக்கௌண்டபிலிட்டி யார் நினைக்கிறீங்க? வேர் டஸ் தி பக் ஸ்டாப்? இதற்கு பொறுப்பேற்க வேண்டியது வெறும் அந்த காவல்துறை தானாங்களுடைய அதிகாரிகள். இது இரண்டு விதமான பொறுப்புகள் நம்ம அட்ரிபியூட் பண்ணி ஆகணும். முதல் பொறுப்பு காவல்துறைக்கு, அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல. இரண்டாவது பொறுப்பு உணர்ச்சி வியாபாரம் செய்யும் அதிமுகவிற்கு. அதாவது முதல் விஷயம், தமிழ்நாட்டில் இருந்து திருப்பதி வரை சென்று ஒரு 40 பேர் ஒரு போராட்டத்தில் ஈடுபடுவதும், அது எதை சாதிக்க போறாங்கன்னு தெரியல. ஏன்னா இது ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட விஷயம் என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இவங்க இங்க இருந்து 40 பேர் போய் போராட்டம் வேற விஷயம் சார். போராட்டம் சொல்லி முடிச்சிடலாம். ஒரு 40 பேர் ஒரு போராட்டத்தை நடத்துவதால் முடியும். எதையும் இவர்களால் சாதிக்க போறதில்லை. இவங்களால பத்திரிகையாளர்கள் தாக்கப்பட்டாங்களா? பத்திரிகையாளர் தாக்கப்பட்டதை பத்தி நான் சொல்லல. அந்த இஷ்யூ எந்த அளவுக்கு தேவை, எந்த அளவுக்கு சாத்தியமோ அந்த சாத்தியத்திற்கு அப்பாற்பட்டு கொண்டு போய் அதை பிரச்சனையாக ஆக்கி சென்சேஷனலைஸ் பண்ணும்போது அதை கவர் பண்றதுக்காக இங்க இருந்து போறாங்க. சோ தமிழக பத்திரிகையாளர்களுடைய அந்த, அதாவது லோக்கல், இப்போ இதே ஆந்திரா பத்திரிகையாளர் இருக்காங்கன்னு வச்சு ஒரு ஆர்குமெண்ட்டுக்காக சொல்றேன். ஒருவேளை அவங்களுக்கு அந்த தைரியம் வந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனா இன்னைக்கு தமிழக பத்திரிகையாளர்கள் அழைத்து செய்து மாற்ற விட்ட அந்த ஒரு ரோல் மதிமுகவுக்கு இருக்கு. எந்த ஒரு ஈவெண்ட்டையும் கவர் பண்ண வேண்டியது பத்திரிகையாளர்களுடைய கடமை. கூட கவர் பண்ண வேண்டியது பத்திரிகையாளர்களுடைய கடமை. இந்த இடத்துல தான் நம்ம பார்க்கணும். ஒரு 40 பேர் இங்கிருந்து இன்னொரு 40 பேரை அழைத்துக் கொண்டு பத்திரிகையாளர்களை, அதாவது நாளைக்கு நானு மத்திய பிரதேசத்துல தமிழகத்தில் வேணும்னு நாளைக்கு நான் தூக்கு போட்டுக்க போறேன்னா 1000 பத்திரிகையாளர்கள் வருவாங்க. மத்திய பிரதேசத்துல இதே போல வைகோ போராட்டம் நடத்தினாங்க. இது அப்பயே தவறா பாஜகவுக்கு படல. நீங்க எதிர்கட்சியா இருந்தீங்க. அதிமுகவிற்கு சென்சேஷனலைஸ் பண்றதை விட பாசிட்டிவா ஒரு விஷயத்தை இன்னைக்கு திருப்பதிக்கு ராஜபக்சே இன்னைக்கு திருப்பதிக்கு ராஜபக்சே இரண்டு பேர் மேலே ஓவர் ரியாக்ஷன் அப்படின்றீங்க. இதே போல யூபிஏ சர்க்கார் இருந்த போது, மன்மோகன் சிங் சர்க்கார் இருந்த போது அன்னைக்கு பிஜேபி அப்படி சொல்லியே. அன்னைக்கு பிஜேபி சொல்லல. அன்னைக்கு அந்த மாநிலத்துடைய முதலமைச்சர் போய் வைகோவை கிரீட் பண்ணார் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன் இல்லையா திரு அந்திரிதாஸ்? இதை தாண்டி உங்கள்கிட்ட எழக்கூடிய கேள்வி, இன்னைக்கு பத்திரிகையாளர் மீது நடந்திருக்கக்கூடிய ஒரு தாக்குதலோ, அதே போல இந்த ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய உங்கள் தொண்டர் மீது தாக்குதல் நடத்திருக்குமானால் இவையெல்லாம் நிச்சயமாக கண்டிக்கத்தக்கது. ஆனா இது மோடி ஏவி விட்ட ஆந்திர போலீஸ். நான் மோடி வந்தாலும் பாரதத்துடைய பிரதமர் பாரதத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்துக்கு வந்தா நாங்க கருப்பு கொடி காட்டுவோம் அப்படிங்கறதெல்லாம் ஓவர் ரியாக்ஷன் ஆகாதா? எது எப்படி இருந்தாலும் ஏழுமலையான் சன்னிதானத்தில் இன்றைய தினம் நடைபெற்றது இமாலய மடத்தனம், அட்லாண்டிக் பெரும்பழை, பசிபிக் பிசகு. ஈழப் பிரச்சனையிலே வெட்டுவதற்கு வாளை கொடுத்துவிட்டு வெட்டுப்பட்டவுடன் செத்துப்போனவுடன் இன்றைக்கு இரங்கற் பாடியது அன்றைக்கு இருந்த யூபிஏ அரசாங்கம் என்று சொன்னால், ஆடுகளுக்கான இரங்கல் கூட்டத்தில் அடித்துக் கொன்ற ஓனாய்க்கு சாட்சி சொல்லிக் கொண்டிருக்கிறது இன்றைய என்டிஏ அரசு. தயவுசெய்து குறுக்கிடாதீங்க. எப்பொழுதெல்லாம் பேசுறோமோ அப்பெல்லாம் குறுக்கிட்டே உங்களுக்கு பழக்கமா போச்சு. ஆர்டிகல் 19 அடிப்படை உரிமைகளிலே இன்றைக்கு இந்த அரசாங்கம், மத்திய அரசாங்கம் சரி, அங்கே இருக்கின்ற மாநில அரசாங்கம் சரி, இன்றைக்கு ஒரு கருப்பு நாளை இன்றைக்கு ஆர்டிகல் 19 மீது தெளிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது உங்களுடைய தந்தி டிவி தாக்கப்பட்டிருக்கிறது, மாலை மலர் பத்திரிகை தாக்கப்பட்டிருக்கிறது, சன் டிவியினுடைய நிருபராக இருக்கின்ற குணசேகரன் அவர்கள் அடித்து பிடுங்கப்பட்டு மதிமுகவினரோடு அவர் ஒரு காட்டுப்பகுதியிலே நிறுத்தப்பட்டு அவர்கள் மீண்டு வருவதற்கே எல்லா பத்திரிகையிலும் போய் மீட்டுக் கொள்ள வேண்டிய நிலையிலே அவர் புகார் கொடுத்திருக்கிறார். என்ன புகார் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், நாங்கள் தமிழிலே பேசிய ஒரே காரணத்துக்காக காட்டுமிராண்டித்தனமாக போலீஸ்காரர்களால் தாக்கப்பட்டோம். அது மாத்திரமல்ல, மதிமுக கண்ணியமாக நடந்து கொண்டது. இவரிடம் தொடர் 40 நாங்க இருந்த நகரிலே 500 பேர் பொருளாளர் தலைமையில் இருந்தோம். சத்யாவுடைய தலைமையிலே
200க்கும் மேற்பட்டவர்கள் இருந்தார்கள். நான் என்ன சொல்ல வருகிறேன் சொன்னா, ஒரு ஜனநாயகத்தில் ரைட் டு டிஃபர் என்பது ஐம்பதுல ராஜாஜி கருப்புடி காட்டப்பட்டது, 53 நான்சென்ஸ் என்று சொன்னதுக்காக நேருக்கு கருப்புடி காட்டப்பட்டது, 58 அரசியல் சட்டத்திற்காக போராட வந்த பெரியாரை கொச்சைப்படுத்தார்கள் என்று கருப்புடி காட்டப்பட்டது. ஆக ஜனநாயகத்திலே ஒரு நடைமுறை இதை காட்டுவதற்கு நாங்கள் ஏற்கனவே செப்டம்பர் 21ஆம் தேதி நீங்க சொன்னீங்களா சாஞ்சியில பச்சிசோலை கிராமத்துக்கு போகும்பொழுது அங்கே தடுக்கப்பட்ட பொழுது 3 நாட்கள் அங்கே போராட்டம் நடந்த பொழுது 2000 பேர் உணர்ச்சிகரமாக 3 நாள் அங்கே எல்லாவற்றையும் இயற்கை போதைகளோடு அங்கே கழித்த பொழுது சொன்னார்கள், இனி எப்பொழுது ராஜபக்சே வந்தாலும் கருப்பு கொடி காட்டுவோம் என்கின்ற ஒரு ஜனநாயக அடிப்படையிலே ஜனநாயகத்தில் அடிமதிக்கப்பட்ட உரிமையை தான் நாங்கள் ஸ்ரீலங்கா அதிபர்களுக்கு காட்டுறீங்க, புரிந்து கொள்ள முடியுது. இந்த நாட்டு பிரதமர், இந்த நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் இந்த நாட்டுடைய ஒரு பகுதிக்கு வருவானா, மோடி தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் கருப்பு கொடி காட்டுவோம் அப்படிங்கிறது, அதாவது இந்த நாட்டு பிரதமர் நாட்டுடைய ஒரு பகுதிக்கு வருவது அவ்வளவு கருப்பு கொடி காட்டி சோகம் 1.5 லட்சம் ஈழத்தமிழர்கள் சாகவும் 5 லட்சம் ஈழத்தமிழர்கள் புலம்பெயரவும் 3 லட்சம் ஈழத்தமிழர்கள் அகதிகளாகவும் காரணமாக இருந்த ராஜபக்சேவுக்கு காட்மண்டிலே சார்க் மாநாட்டிலே தன்னுடைய மாநாட்டு உரையிலே வாழ்த்து தெரிவித்தார். வாழ்த்து தெரிவித்துவிட்டு நீங்கள் வாருங்கள் ஏழுமலையானுடைய புண்ணியத்தை வாங்கி கொண்டு போய் ஜெயிங்கள் என்று சிகப்பு கம்பளம் வரவேற்கிறது. ஆகவே மோடிக்கு நாங்கள் கருப்பு கார்டு காட்டு வெறும் ஈழப்பிரச்சனை மாத்திரமல்ல, இவர்கள் எங்களை சுருக்கி வைக்க பார்க்கிறார்கள். ஈழப்பிரச்சனை மாத்திரமல்ல, இங்கே இருக்கின்ற தமிழ்நாட்டினுடைய வாழ்வாதார பிரச்சனைகள், இங்கே இருக்கின்ற இனப்பிரச்சனை, மொழி பிரச்சனை, இவற்றிற்கெல்லாம் இன்றைக்கு பாரபட்சமாக மாநில சர்க்கார் மீது ஒரு சில குற்றச்சாட்டுகள் இருக்கலாம், மாற்று கருத்து இருக்கலாம். ஆனா முதலமைச்சர் ஒரு இடத்துல கருப்பு கட்டி ஆடுவீங்களா? இதற்கு எல்லாத்துக்கும் யார் காரணம்? இன்றைக்கு நாங்கள் வந்த காரணங்கள் அப்படியே இருக்கிறது. எப்படி அதாவது ஒரு குற்றச்சாட்டு இருக்கலாம், ஆனா மாநிலத்துடைய முதலமைச்சர் வந்து ஒரு விஷயத்துல வந்து நமக்கு மாற்று கருத்து இருக்குங்கிறதுனால அவர் இங்க வரக்கூடாது, கருப்பு கொடி காட்டுவோம், பிரதமர் வரக்கூடாது, கருப்பு கொடி காட்டுவோம், எந்த மாதிரியான இல்ல இவர் சொன்னார்ல சென்சிட்டிவ் இஷ்யூ, இதை பத்தி வார்த்தை வியாபாரம் இல்ல அப்படின்னு சொன்னா சோனியா காந்தி மோடியை பற்றி சொன்னார மரண வியாபாரி, அது உங்களுக்கு பொருந்துமா? இங்க வந்து பாகிஸ்தானுடைய வீரன் வந்து நம்முடைய வீரனுடைய தலையை கொய்கிறான் என்று சொன்னால் அதை கண்டிக்கின்ற வீரம் நம்மிடத்தில் இல்லை. மீனவர்கள் தொடர்ந்து தாக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால் அது பயம் நம்மிடத்தில் இல்லை சொன்னார். என்ன பயத்தை என்ன வீரத்தை இவர்கள் காண்பிக்கிறார்கள்? இவர்கள் சொல்வது மோடியுடைய உணர்ச்சி வியாபாரம், வளர்ச்சி முன்னேற்றம் என்பதை பற்றி மாத்திரம். அதை விட்டுவிட்டு இன்னைக்கு இந்துத்துவ விதைகளை தூங்குகிறார்களே, அதுதான் அவர்களுக்கு வந்து வியாபாரமாக இருக்கிறது. மதிமுக காரங்க பொதுவா பிரமாதமான பேச்சாளர்கள். உண்மையை பேசுவோம், மனசாட்சி பேசுவோம், சென்சிட்டிவாக பேசுவோம், அவ்வளவுதான். ஈழப்பிரச்சனை வைத்துக் கொண்டு என்ன வியாபாரம் இருக்கு? என்னுடைய வாய்ப்பு இது என்ன? ஆனா இவங்க உண்மைகளை வந்து ஏத்துக்க மறுக்கிறாங்க. கிட்டத்தட்ட கன்னத்துல ஓங்கி ஒரு அறை விட்டு மரியாதையா வாய மூடிட்டு இருங்க, எங்க நாட்டு பிரச்சனையை நாங்க தீர்த்துக்கிறோம் விக்னேஷன் வந்து இங்க சொல்லிட்டு போனாரு. அந்த வாதம் மதிமுகவிற்கும் யாரெல்லாம் தமிழை பற்றி வியாபாரம் செய்கிறார்களோ அரசு பயங்கரவாதம் இன்றைக்கும் தொடர்கிறது விக்னேஸ்வரன் சொன்னாரு. அதையெல்லாம் சும்மா அங்கோடு இங்க நீங்க எடிட்டிங் பண்றீங்க. அவர் அரசு பயங்கரவாதம் இன்றைக்கும் தொடர்கிறது சொல்லியிருக்கிறாரு. நீங்க விக்னேஸ்வரன் இந்தியாவுக்கு நிச்சயமாக தொடர்ந்து அழுத்தம் கொடுக்கணும், இந்த அழுத்தத்தை விட மிக ஜாஸ்தியா கொடுக்கணும், ஒன்னும் நடக்கும். ரொம்ப சிம்பிள் விஷயம், ஈழம் என்பது கிடைக்க போவதில்லை. வீடு கொண்டு விடுதலை போராட்டம் 1 வருஷத்துல 2 வருஷம் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. இரண்டாவது விஷயம், விடுதலை புலிகள் முழுவதுமாக அழிக்கப்பட்டு விட்டார்கள். இதுல வந்து ஐரோப்பிய நீதிமன்றம் ரொம்ப பேசிட்டீங்க, வெயிட் பண்ணுங்க. அடுத்த விஷயம், தமிழ்நாட்டில் ஈழத்தை வைத்துக் கொண்டு ஒரு பிரிவினைவாதத்தை தூண்டுகிறார்கள். என்ன அதுக்கு அடுத்து விவாதத்துடைய பொருள் அல்ல, பொருள் அல்ல, அதனுடைய தொடர்ச்சியாக வந்து மதிமுக வந்து ஈழப்பிரச்சனை வச்சு கொத்தைப்பட்டினால் நான் தொகையுடைய பிரச்சனை பற்றி பேச இந்து காந்தியை கொள்வதற்கு என்ன சதி திட்டம் போட்டார் என்பதெல்லாம் நான் பேச வரோம். அடக்கி வாசிக்கணும்.
இன்னைக்கு ஆக்கப்பூர்வமான அரசியல் தெரியாததுடைய விளைவு, ஆக்கப்பூர்வமான அரசியல் என்பதையே மதிமுக ஒதுக்கி வைத்து விட்டு வெறும் உணர்ச்சி வியாபாரம் பண்றது விளைவு. மிருகத்தன்மையோட நீங்க நடக்காதீங்கிறதா இந்த அரசாங்கத்தை வந்து முறுக்கிக்கிட்டு பேசுறது பிரதமர் இந்த அணுகுமுறை வந்து அடம்பிடிக்கிற மாதிரி சின்ன குழந்தை பிஹேவ் பண்றாங்க. கல்யாணராமன் இதே போலதான் நீங்க குழந்தை மாதிரி பிஹேவ் பண்றாங்கன்றீங்க. இதே போன்ற ஒரு நிலைப்பாட்டை தான் மதிமுக எப்பொழுதும் எடுத்திருக்கிறது. இதுக்கு முன்னாடி எப்பப்பெல்லாம் ராஜபக்ச தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கு எப்பப்பெல்லாம் வந்தாரோ, சாஞ்சிக்கு வந்தாலும் சரி, டெல்லிக்கு வந்தாலும் சரி, எங்க திருப்பதிக்கு வந்தாலும் சரி, அப்பப்பெல்லாம் எடுத்திருக்கு. அந்த கட்டத்துல அதெல்லாம் நடந்த பிறகுதான் கூட்டணி வச்சீங்க. அப்பெல்லாம் உங்களுக்கு தவறா படல. திரு பொன் ராதாகிருஷ்ணனோ டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜனோ யாரும் அந்த சமயத்துல விமர்சிக்கல. இன்னைக்கு இந்த சமயத்துல உங்க சர்க்கார்ல அவங்க முன்னாடி என்ன செஞ்சாங்களோ அது இன்னைக்கு செய்யும் போது ஏன் தப்பாப்படுது? அன்னைக்கு தப்பாப்படல, இன்னைக்கு தப்பாப்படுது. அன்னைக்கு சரி, இன்னைக்கு உணர்ச்சி வியாபாரம். ஒன்னு ரெண்டும் தப்பா பொன்னார் பேசுறாங்க, அது உணர்ச்சி வியாபாரமா? இதே நிலை இலங்கையில் போர் குற்றம் நடந்தது என்பது மாற்று கருத்து கிடையாது. இலங்கையில் ஒரு மாபெரும் தமிழர்கள் படுகொலை நடந்திருக்கிறது, மாற்று கருத்து கிடையாது. அதற்கு உரிய விசாரணை நடக்க வேண்டும். அது வந்து ஐக்கிய நாடுகள் சபை நடத்த வேண்டும். அதை வந்து மதிமுக நடத்த போறதில்ல, பிஜேபி நடத்த போறதில்ல. நடத்துவது வந்து சாத்தியமும் இல்ல. ஐக்கிய நாடுகள் சபை நடத்துறது சாத்தியம் இல்ல. இல்ல இல்ல, நம்ம இங்க வந்து இந்தியா ஐக்கிய நாடுகள் சபை நடத்தணும் கூடாதா? இந்தியா will be far more supportive of Sri Lanka's position UN Security Council. அதுக்கப்புறம் நீங்க என்ன சப்போர்ட் பண்ண போறீங்க? நான் சொல்லிடுறேன். அப்படியே சொல்லிட்டீங்க, பாஸ்போர்ட் கொடுத்துட்டீங்களா? நீங்க நிறைய பேசிங்க, நான் பேச விடுங்க. என்ன இந்த சூழ்நிலையில என்ன ஸ்ரீலங்காவில் சாத்தியமோ அதை மட்டும்தான் நிறைவேற்ற முடியும். என்ன சாத்தியம்? இன்னைக்கு வந்து அங்க இருக்கிற தமிழர்களுக்கு போதிய பாதுகாப்பும் அவர்களுக்கு வாழ்முறையும் ஏற்படுத்தி தர வேண்டும். அதை வந்து அந்த நாட்டை பிரிச்சு ஏற்படுத்த முடியாது. அதுக்கு வந்து இந்த ஈழங்கிறது சாத்தியம் இல்லைங்கிறீங்க. நான் சாத்தியமா இல்லைங்கிறதுக்குள்ள போனேன். இன்னைக்கு சாத்தியம் இல்லைன்னு நீங்க சொல்றீங்க விவாதத்துல. பொன் ராதாகிருஷ்ணன் தேர்தலுக்கு முன்பாக எல்லாம் ஈழ நிலை தொடர்ந்தால் ஈழம் அமைவதை யாராலும் தடுக்க முடியாது, பங்களாதேஷ் அமைச்சது போல, பங்களாதேஷ் உருவாக்கினது போல நாங்க உருவாக்குவோம் நீங்களே தானே சொன்னீங்க. சொல்றீங்க. அந்த வார்த்தைகளை கொஞ்சம் கவனிக்கணும். இதே நிலை தொடர்ந்தால் அந்த நிலையை தான் நீங்க மாற்ற முயற்சி பண்ணிட்டு. ஏன்னா போர் என்பது எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வாகாது. இல்ல ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு ஒரு டெரரிசத்தை வந்து எக்ஸ்போர்ட் பண்றது, இல்ல வந்து அங்க இருக்கிற தீவிரவாதிகளை, பிரிவினைவாதிகளை, பயங்கரவாதிகளை சப்போர்ட் பண்ற ஒரு தீர்வா இருக்க முடியாது. அதனால இன்னைக்கு அங்க ஆக்கப்பூர்வமா என்ன செய்ய முடியும் அதான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த சூழ்நிலையில் தான் மீனவர் பிரச்சனையும் வந்தது. அதையும் வந்து இந்த அரசாங்கம் மிக திறமையுடன் கையாளுகிறது. இந்த மதிமுகவுக்கு மாபெரும் பிரச்சனை என்னன்னா, இவங்க எதையெல்லாம் வைத்து வியாபாரம் செய்ய முடியுமோ அந்த ஒவ்வொரு பிரச்சனையும் இந்திய அரசு தீர்வா கொடுத்துக்கிட்டு இருக்கு. மீனவர் பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்சிட்டு இருக்கு. அங்க இருந்து விக்னேஷன் வராரு, நீங்க கொஞ்சம் வாய மூடி சும்மா இருங்க, நாங்க பாத்துக்கிறோம். அரசியல் செய்வதற்கு விஷயம் இல்லாத விளைவு இந்த விஷயங்களை இது வந்து உணர்ச்சி வசப்பட்டு மட்டுமே அணுக வேண்டிய ஒரு விஷயம் அல்ல. இதனால் வந்து இதை வந்து கன்ஸ்ட்ரக்டிவா அணுகணும்னு சொன்னா அதுக்குள்ள போகல. நம்ம இன்னொரு கேள்வியும் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு வைகோ பேசும்போது மோடி ஏவி விட்ட ஒரு காவல்துறைங்கிறார். ஒரு நாட்டுடைய அதிபர் இங்க வராரு, அது சரியா தப்பா, அது விவாதத்துக்குரிய ஒரு விஷயம். ஆனா இன்னைக்கு இந்த தாக்குதலுக்கு காரணம் மோடி அப்படிங்கிறது. இனி மோடி கையில எல்லாம் ஆந்திர காவல்துறை, மோடி ஏவி விட்டது மோடி தான் காரணம், மோடி எதிராக கருப்பு கொடி காட்டும் அப்படின்னா ஒரு மாநிலத்துடைய ஒரு போலீசார், அதுவும் வேற ஒரு கட்சியுடைய ஒரு ஆட்சி நடக்கக்கூடிய ஒரு மாநிலத்துடைய போலீசார் இப்படி நடந்து கொள்வார்களே. ஆனால் டெல்லியில் இருக்கக்கூடிய மோடி எப்படி காரணம்? அதாவது இன்றைக்கு வந்து ராஜபக்சேவுக்கு அவருடைய ராணுவம் மாத்திரமல்ல, மத்திய அரசினுடைய பாதுகாப்பு படை மாத்திரமல்ல, அங்கே இருக்கின்ற மாநில காவல்துறை இருக்கிறது. இவர்கள் எல்லாம் கலந்து கொண்டுதான் இருக்கட்டும். ஆர்டிகல் 19 சொல்லி இருக்குல்ல,
கருத்துரிமைக்கு ஆர்டிகல் 19 கொடுத்திருக்கல, அது பிரகாரம் உங்களுடைய என்ன நினைக்கிறீங்கன்னா மதிமுகவை மைக்ரோஸ்கோப்பிலே பூதாகரமா காட்டு நினைக்கிறீங்க. ஏதாவது ஒரு வீடியோ பதிவு போட்டு வைகோவை கனகப்படுத்தணும்னு பாக்குறீங்க. ஆனா இந்த இடத்தை விட்டு நகர முடியாது, போக முடியாது என்றதை நீங்க பேசுறதே கிடையாது. உட்பட பலத்தை கேட்டுக்கோ. என்னுடைய கேள்வி, ஆந்திர போலீசாருடைய செயலுக்கு மோடி எப்படி காரணமாவார்? ஆமா, ஒரு நாட்டினுடைய அதிபர் வரும்போது மத்திய அரசுடைய பாதுகாப்பு துறை அங்க இருக்குல்ல, அவங்க சொல்லணும்ல. பத்திரிகையாளர்கள் தன்னுடைய கடமையை செய்கிறார். நாங்க பேச பண்றோம் சார், எதையும் பேச பண்ண எங்களுக்கு தெரியும். பிசாப் தடா பொடா எல்லாத்தையும் சந்திச்சவங்க நாங்க. இவங்களுடைய அந்த சலசலப்பு பணங்காட்டு எந்த சலசலப்புக்கு அடங்காது. இவங்க 40 பேர் சொல்லலாம், 400 பேர் சொல்லலாம், இல்ல இதுல ட்விட்டர்ல எங்களை அசிங்கப்படுத்தலாம். அதுக்கெல்லாம் நாங்க தள்ளப்பட மாட்டோம். அவங்க கிட்ட இருந்து அவ்வளவுதான் எதிர்பார்க்க முடியும். நாகரிகத்தை வந்து கத்துக் கொடுக்க வேண்டிய நிலையில் நாங்க இல்ல, கத்துக் கொடுக்க வேண்டிய நிலையில் அவங்களும் கிடையாது. அநாகரிகத்தை பேசணும்னா எங்களுக்கும் பேச தெரியும். அவர் தடை செய்யப்பட்ட இயக்கத்தை பத்தி பேசணும்னா நாங்களும் தடை செய்யப்பட்ட RSS பத்தி எல்லாம் நிறைய பேச வேண்டியது வரும். இந்த நிலையில இது ஒரு நிச்சயமாக ஒரு விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ராஜபக்சா திருப்பதிக்கு வந்திருக்கிறார், கருப்பு கொடி காட்டப்பட்டது. அது நிச்சயமாக விரும்பத்தகாத பல சம்பவங்கள் நடந்திருக்கின்றன. அதற்கு காரணம் யாரோ நிச்சயமாக அவர்கள் பொறுப்பேற்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை எழுந்திருக்கிறது. பத்திரிகையாளர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள், போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். இது நிச்சயமாக நியாயப்படுத்தக்கூடிய காரணங்கள் அல்ல அப்படிங்கறதுல மாற்று கருத்தில்லை. மோடி அரசாங்கம் இதற்கு நேரடியாக காரணம் என்று சொல்ல முடியுமா? இவையெல்லாம் விவாதத்துக்கு உரிய பொருட்கள். ஆனால் இந்த ஒரு சம்பவம் விரும்ப ஒரு சம்பவமாக நடந்திருக்கிறது என்பதில் மாற்று கருத்தில்லை. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு கல்யாணராமன் அவர்களுக்கும் திரு அந்தரிதாஸ் அவர்களுக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நன்றி.